நான் வந்து ஐஐடியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ், அதுதான் ஹையஸ்ட் டிகிரி ஃபிசிக்ஸில். அதுக்கு மேலே வாங்க முடியாது. நான் வந்து ஜெர்மனியில் வேலை பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஹெச்டி போது சுவிட்சர்லாண்டில் வேலை பண்ணேன். ஐஐடியில் எம்எஸ்சியில் கோல்டு மெடலிஸ்ட், பிஹெச்டியில் பெஸ்ட் தீசிஸ் மெடலிஸ்ட். இதெல்லாம் இருந்து 0. பணம் இல்லைன்னா 0. அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த கரிக்குலம் விட்டு இந்த சிவி இதெல்லாம் வந்து அகாடமியா உள்ள இன்ஸ்டிடியூஷன் உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட சார் நான் 2000 ரூபாய் சிபி போட்டேன் சார், என் வேலை முடிஞ்சு சார், மீதிலாம் ஜாலியாக இருக்கலாமா சார்? இவங்க ஜாலியாக இருக்கிறத பற்றி தான் கேட்பாங்க. நீ 2000 ரூபாய் எஸ்ஐபி போட்டால் அவன் வேலை முடியலடா, நீ வந்து நீ ஜாலியாக இரு, பட் உன்னால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண. ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கோல்டுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்கீங்கிறது சொல்லுங்கள். 0, ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஐசிஐசிஐ ஃபியூச்சர் மல்டி அசெட் ஃபண்டுன்னு நான் ஒன்று ஃபண்ட் வச்சுருக்கேன். மிக மிக பெரிய தப்பு எல்லாரும் பண்ணுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்கும்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னடா சம்பாதிக்காம வீடு வாங்கலையா இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இஎம்ஐலாம் கட்டக்கூடாது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது, உடனே அட இது இஎம்ஐலாம் ட்ராப் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ கார் லோனு, பைக் லோனு, பர்சனல் லோன்ஸ் இதெல்லாம் வாங்காதீங்கிறதுக்கான முதல் அப்சர்வேஷன் இதுதான். இல்லை மக்கள் சொல்லுவாங்க உடனே இல்லை இந்த ஆள் சும்மா சொல்கிறான், இவன் ஐஐடியில் உட்காந்துருக்கான், இவனுக்கு கவர்மெண்ட் செலவு, இவன் சும்மா சொல்லுவான், இவனெல்லாம் நம்பாதீங்க மக்களே, இவனெல்லாம் நம்பாதீங்கன்னு பெரிய எப்படி சார் மொபைலில் உட்காந்து இவ்வளோ பெரிய கமெண்ட்லாம் டைப் பண்ணுறாங்க யூடியூப்ல, பெரிய கற்றுக்கணும் சார். ஐஐடியில் இல்லாத டெக்னாலஜி எனக்கு தெரியாது எப்படி அடிங்க, 4 வார்த்தை மொபைல் அடிக்க நான் தடவுவேன். இந்த என்டையர் வீடியோலயே ஒரே ஒரு பாயிண்ட் யாராவது நீங்க எடுத்துக்கணும்னா உங்க அம்மா சொன்ன அட்வைஸை மட்டும் எடுத்துக்கிட்டாலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நானே எடுத்துக்கல சார், ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. இது அருமையான அட்வைஸ். இதுதான் வந்து ஓல்ட் ஸ்கூல் அட்வைஸ். இந்தியா வந்து பயங்கரமான சேவிங் சொசைட்டி. உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ உங்களோட கோல்ஸ் ஆர் டன்னு கேட்டதுனால சொல்றேன், உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ என்னவா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கீங்க, எப்படி பண்ணிருக்கீங்கிறத உங்களுக்கு சொல்லலாமா? அதுல விருப்பம் அது ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக என்னோட அதுக்கான காரணம் தேவைன்னா சொல்லலாம், இல்லை அப்படின்னா வாங்க மாட்டேன். இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் கூட இதுலேருந்து அவங்க ஒரு டேக்அவே எடுத்துக்கலாம். தங்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் சமூகத்தில் சேமிப்பு என்பது காலம் காலமாக தலைமுறையாக சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு பழக்கம். ஆனால் இன்னைக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, நம்ம சேமிக்கிறத சரியான விதத்தில் தான் சேமிக்கிறோமா, நம்முடைய முதலீடுகள் சரியான திசையில் இருக்கிறதா என்பதை சொல்வதற்கு இன்னைக்கு நிறைய ஃபினான்ஸ் அட்வைசர்ஸ், மணி கோச், வெல்த் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதை பார்க்க முடியுது. அதில் ஒரு சிலருடைய காணொளிகளை பார்க்கும் பொழுது உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து ஒப்பனைகள் இல்லாமல் ரொம்ப இயல்பா நம்ம வீட்டில் நம்முடைய மூத்த அண்ணனோ அல்லது நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா இவங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, அந்த அனுபவங்களை அவங்க எப்படி பகிர்ந்துப்பாங்களோ அதே போன்ற ஒரு உணர்வோடு எந்த விதமான பூச்சும் இல்லாமல், இந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் உண்மையை உண்மையாக இயல்பான மொழியில் பகிரக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமானவர் டாக்டர் பட்டாபிராமன் அவர்கள். ஐஐடி ப்ரொஃபஸர், ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேட்டரா நிறைய பேருடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு இருக்கார். இன்னைக்கு அவர் தான் நம்முடைய ஸ்டுடியோஸ்க்கு வந்து அவரை வரவேற்பதில் பேசு தமிழா பேசு பெருமிதம் கொள்கிறது. சார் வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய வீடியோஸ் நிறைய நாட்கள் பார்க்கும்போது நாம சரியான பாதையில் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஜிபிஎஸ்ஸை நம்ம வீட்டுக்கு தான் போவோம், தெரிஞ்ச வீடு தான், ஆனாலும் கூட ஜிபிஎஸ் போட்டபடி போவோம். அந்த மாதிரி நிறைய வீடியோக்களில் குட்டியாக நிறைய டேக்அவேஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து நான் இந்த சேனலுடைய பார்வையாளர்கள் கூடவும் பகிரணும், இன்னும் நிறைய பேரிடம் உங்களுடைய பதிவுகளை கொண்டுட்டு போய் சேர்க்கணும், அண்ட் உங்களுடைய வழிகாட்டுதல்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பாட்காஸ்ட்க்கு உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். முதல்ல எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி. ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர், அதுவும் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், எப்படி நீங்கள் ஒரு பொருளாதாரம் நோக்கி ஃபிசிக்ஸ் டு எக்கனாமிக்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ எப்படி நீங்கள் முதலாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த திசை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்புனீங்க? சார், எனக்கு அதுவும் விபத்து தான். என் வாழ்க்கையில் நடந்த பல விபத்துகளில் அது ஒரு விபத்து. ஓகே. ஸோ 32 வயசு வரைக்கும் எனக்கு பணத்தை பற்றி விட்டுருங்க, வாழ்க்கையை பற்றியும் ஒன்றும் தெரியாது. நான் லேப் உண்டு, வேலை உண்டு, என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உண்டு, என் ரிசர்ச் உண்டுன்னு தான் இருப்பேன். நான் வீட்டுக்கே ரொம்ப போக மாட்டேன். அப்போ வந்து என்னுடைய அப்பா திடீர்னு
உடம்பு சரியாமல் படுத்துட்டார். அவருடைய தட் இஸ் இந்த லெக் ஃபிமர் போனுன்னு சொல்லுவாங்க, தொடை எலும்பு வந்து ரைட்டில் வந்து தானாக உடஞ்சிடுச்சு. ஓகே. வித்தவுட் கீழே விழாமல் ட்ராமாலாம் இல்லாமல் கேன்சர்னால, மல்டிபிள் மைலோமாங்கிற ஒரு கேன்சர்னால தானாக உடஞ்சிடுச்சு. 1 மாதம் கழிச்சு அவரோட லெஃப்ட் லெக்கோட தொட போனும் உடஞ்சிடுச்சு. தொட போன் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போன். நம்ம உடம்புல 206 போன் இருக்குன்றாங்க, அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் போனே இதுதான். அப்போ மற்ற போன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அவங்க. ஸோ ஒரு கேன்சர் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போது பணம் செலவாக அப்போ தான் நான் கண் கூட பார்க்குறேன். அது வரைக்கும் நான் பெரிய பணம் செலவு கண்ணால் பார்த்ததே இல்லை. 32 வயசு ஏதோ பை லக் வரவோ ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. அப்போ நான் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பில்ஸ் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது, பில் மீட்டர் ஏறிக்கிட்டே போகுது. ஓகே. அப்போது வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக எங்ககிட்ட கேஷ் கிடையாது. எங்கள் வீட்டில் யாருக்குமே இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு கூட எங்களுக்குலாம். எந்த ஆண்டு இருக்கும்? 2006. ஓகே. ஸோ 20 years பேக். 2006 பிப்ரவரி 5 ஒரு கால் உடஞ்சது, மார்ச் 5 இன்னொரு கால் உடஞ்சது. டேட் மறக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நான் கல்பாக்கத்தில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் இது உடஞ்சிது. ஸோ எனக்கு வந்து கையில் காசும் கிடையாது பெருசாக. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவோடைய சேவிங்ஸ் தான் மேக்ஸிமம். நான் என்ன பண்ணேன், முன்னாடி நான் வந்து சுவிட்சர்லாண்டில் இருந்திருக்கேன், ஜெர்மனியில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். பட் அப்போ எனக்கு பணத்தை பற்றி முக்கியத்துவம் தெரியாதனால நான் எதுவும் பெருசாக கையில் சேமிக்கல. மேக்ஸிமம் மேபி 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்திருக்கும் அந்த டைமில். பட் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் பென்ஷனர்ஸ், சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், மிடில் லெவல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்களுக்கு வந்து பெரிய பென்ஷனும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸும் கிடையாது. ஓகே. ஸோ எல்லாம் கடன்னு போயிடுச்சு. எங்ககிட்ட திடீர்னு 1 லட்சம் கொடுன்னா எங்ககிட்ட எங்கேருந்து எடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு தெரியல அந்த டைமில். ஸோ அப்போது என்னுடைய பிரதர் இன் லா எனக்கு உதவி பண்ணார். அந்த டைம்லும் உதவி பண்ணார். அடுத்து உதவி பண்ணி அவர்கிட்ட நாங்கள் வாங்கின பணம் 3 லட்சம் ஆயிடுச்சு. ஓகே. என்னுடைய கேரியர் நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஆகஸ்ட் 2006, அதாவது கரெக்டாக 20 years பிஃபோர் நான் ஐஐடியில் சேர்கிறதுக்கு முன்னாடி இது நடந்தது. அப்போது என்னுடைய நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா -3 lakhs. ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ரொம்ப என்ன சொல்ற அவமானமாக இருந்ததுங்க. உண்மையே சொல்லணும்னா அந்த மாதிரியான அவமானம் நான் எப்போவுமே அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணதே இல்லை. இனிமேல் வரக்கூடாதுன்னு கூட நினைப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கடன்கிற விஷயத்த பெருசாக வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து கடன் வாங்கக்கூடாது. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து எதுவானாலும் சொந்த காசில் தான் வாங்கணும். ஓகே. ஒன்று முடிஞ்சால் கேஷ் கொடுத்து வாங்கு, இல்லைன்னா பேசாமல் இருக்கு. இதுதான் எங்கள் அம்மா அப்பாவோட லாஜிக். ஏன்னா அவங்க வந்து இஎம்ஐயில் கட்டுறதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாரும் தடுக்கி விழுந்தா இஎம்ஐ அந்த சொசைட்டியே மாறி போச்சுன்னு சொல்லலாம். பட் அப்போ வந்து எனக்கும் அதே தான், அந்த வளர்ப்பு எனக்கும் இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் என்னென்னா, அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஐடியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ், அதுதான் ஹையஸ்ட் டிகிரி ஃபிசிக்ஸில். அதுக்கு மேலே வாங்க முடியாது. நான் வந்து ஜெர்மனியில் வேலை பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஹெச்டி போது சுவிட்சர்லாண்டில் வேலை பண்ணியிருக்கேன். ஐஐடியில் எம்எஸ்சியில் கோல்டு மெடலிஸ்ட், பிஹெச்டியில் பெஸ்ட் தீசிஸ் மெடலிஸ்ட். இதெல்லாம் இருந்து 0. ஓகே. பணம் இல்லைன்னா 0. அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த கரிக்குலம் விட்டு இந்த சிவி இதெல்லாம் வந்து அகாடமியாக உள்ள இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் விட்டுட்டு வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நல்லது கெட்டது தெரியணும். ஸோ அங்கே வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் நம்மளை முதல்ல உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியணும். ரெண்டாவது உங்களுக்கு கையில் பணம் இல்லைன்னா உங்களால் வந்து ஃப்ரீயாக அதுவும் பண்ண முடியாது. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கடனை எப்படி நான் அடைக்கணும். ஸோ பை லக் அஃப்கோர்ஸ் ஐஐடியில் சேர்ந்தால் ஓரளவுக்கு நல்ல சேலரி வரும். நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு 2006-07 வந்து ஒரு 35,000-40,000 ரூபா சம்பளம் வரும். அது எனக்கு போகலன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன அந்த ஆளு சொல்கிறான் 2006 40,000 சேலரி இஸ் வெரி ஹை. ஆனால் என்ன பிரச்சனைனா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆர்பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளட் போன் மேரோ காலி அவருக்கு. ஓகே. ஸோ ஆர்பிசியே ப்ரொடியூஸ் ஆகாது, டபிள்யூபிசியும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ மாதத்துக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் 35,000 40,000 இன்ஜெக்ஷன்ஸ் மட்டுமே கொடுக்குறோம். ஜஸ்ட் அந்த போன் மேரோவை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது, இருக்கிறது மோசமாகாமல். ஏன்னா அது விட்டோன்னா ஒரு ஜுரம் வந்தாலே அவருக்கு உயிர் போயிடும். ஏன்னா பாடியில் தடுப்பு சக்தியே இல்லை, இம்யூனிட்டியே கிடையாது. அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சம்பாத்தியம் போகாது. எங்கள் அம்மாவுடைய பென்ஷன் வந்து ரொம்ப மீகர், ஒன்றுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஸோ அந்த ஒரு அழுத்தம், உங்களை பயங்கரமான அழுத்தம். ரெண்டாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால ஐஐடி கல்பாக்கத்துலேருந்து நான் ஐஐடிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது 3 மாதம் எனக்கு சம்பளம் வரல. 3 months நான் எம்ப்ளாய்டாக இருந்தபோது கூட, எனக்கு அஃபிஷியலாக எம்ப்ளாய்டாக இருந்தபோது 3 months சம்பளம் வரல. அப்போ எனக்கு நான் அடுத்த மாதம் நான் என்ன பணத்துக்கு பண்ணுவேங்கிற ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து கவலைப்படாதரா, என் தாலியெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நீ. அப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னபோது, தாலியை கூட அடகு வச்சுக்கோ பரவாயில்லன்னு சொன்னபோது எனக்கு
ரொம்ப அவமானம். இவ்வளோ படித்து என்ன யூஸ்? பணத்தை பற்றி தெரியல, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் தெரியல, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் அத்தனை நாடுகளுக்கும் பயணப்பட்டிருக்கீங்க. ஒன்றும் சிவியெல்லாம் சொன்னால் பெரிய, அதாவது பசங்க பாஷையில் சொல்லணும்னா கல்யாணம் மாதிரியான சிவி. ஓகே, அந்த மாதிரி பார்த்த உடனே பொண்ணு கொடுக்குற சிவி, பொண்ணு கொடுக்குற சிவின்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சிவி. ஆனால் கையில் காசு இல்லை. ஓகே, ஸோ அந்த நிலைமை திரும்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறின்னு கூட நான் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த தேடல். அதான் இந்த வீக்கை நான் என்ன பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அப்போ எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய லைஃப்பை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இப்போ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் அவங்க என்ன நம்பியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பென்ஷன் போதலை. இப்போது அவன் அப்பாவுடைய பென்ஷன் அம்மாவுடைய பென்ஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வைத்திய செலவுக்கே போகல. அப்புறம் தான் அவங்க வீட்டை மேனேஜ் பண்ணுற செலவெல்லாம். அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. ஓகே, நான் ரிட்டையர் ஆகும்போது அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் எனக்கு வீடு வேணும், வீடை பற்றி நான் ரொம்ப எமோஷனல், வீடு தான் என்னுடைய கோல், வீடு தான், அதை பற்றி ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. அதே மாதிரி தங்கத்தை பற்றி பயங்கர எமோஷனலாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். ஸோ அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிபெண்டன்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் உங்களை, நான் ரிட்டையர் ஆகும்போது நான் சொந்த காலில் நிற்கணும். ஓகே, அப்போ எனக்கு குழந்தைகள் இல்லை. பட் என் குழந்தைங்க அப்போ ஃப்யூச்சரில் எனக்கு குழந்தை வரும். இப்போ எனக்கு பையன் இருக்கான். பட் என் ஃப்யூச்சரில் என் பையனை நம்பி நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபியர்ஸ் டிட்டர்மினேஷன் எனக்கு வந்துச்சு. அதனால தான் எல்லாமே ஒன்றுக்கு மேலே கொண்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் சேனல்லையும் அந்த வீடியோக்கள் இருக்குது. நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ பேசின விஷயங்கள்லேருந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னென்னா, ஒரு பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ், பல நாடுகள் பயணப்பட்டிருக்கீங்க. அம்மா அப்பா ஏற்கனவே அரசு ஊழியர்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட இந்த சேமிப்போ அல்லது அந்த சேமிப்பு சார்ந்த ஒரு பெரிய விழிப்புணர்வோ இல்லை அப்படின்னா, ஸ்டில் நான் இதை கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வரைக்குமே ஸ்கூலில் நம்ம பசங்களுக்கு இந்த பொருளாதாரம் பற்றின ஒரு விழிப்புணர்வோ அல்லது அதை பற்றின ஒரு சப்ஜெக்ட் +1 +2 வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரிதல் இல்லை, எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்கானா அவங்களுக்கும் இல்லை. ஸோ அவங்க என்ன குரூப் எடுத்து படித்தாங்கனாலும் இந்த புரிதல் இல்லாத ஒரு சமூகமாக தான் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எஜுகேஷனல் சிஸ்டமில் ஏதாவது நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டத்தை பற்றி பேசினா அது ஒரு 10 வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு அது ஒரு தனி உலகம். ஆமாம், தனி சீரீஸ். முதல்ல வந்து பசங்களுக்கு 10ஆம் கிளாஸ் தாண்டினாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒருத்தர் தான் சொன்னார், இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன் சொன்னார். இந்த கிளாஸ்லாம் போவாங்க இல்லையா, டான்ஸ் கிளாஸ் போவாங்க, பாட்டு கிளாஸ் போவாங்க, செஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், எல்லா கிளாஸும் நின்றுடுது. அவங்களுக்கு அந்த இனிமே நீ 11th and 12th படிப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிறைய பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸும் நான் சொல்லலை, பட் நிறைய 90% அப்படிதான் இருக்காங்க. நீ படிக்கணும் 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 படி. அதனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டை என்ஜாய் பண்ண முடியும். அதனால நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இது ஏன் நீங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாமே, இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலாமே, பவர் ஆஃப் கம்பவுண்டிங், இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் மண்டையில் ஏறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது திணிக்கப்படுது, இது நான் படித்தா மார்க்கு பாஸ் ஆகணும், அந்த அந்த ஃபீலிங்கில் தான் அவன் படிப்பான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தால் 1 or 2 பீப்புளுக்கு தான் அது போய் சேரும். அவங்க தான் கொஞ்சம் யோசித்து படிப்பாங்க. ரெண்டாவது, நான் சின்னவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கத்திக்கிட்டே இருப்பார், பணத்தை செலவழிக்காதரா, ரூமை விட்டு வெளியே போனால் ஃபேன் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு போடான்னா கேட்டதே கிடையாது. நான் என்னைக்கு என் சம்பாத்தியத்துலேருந்து இபி பில் கட்டினனோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த அறிவு வந்து. ஸோ நமக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் எப்போ அந்த எஜுகேஷன் வேணும்னா, இன்ஃபேக்ட் நான் இது வந்து நான் ஐஐடியில் ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் மென்டர் பண்ணலாம். நான் 2 ஸ்டார்ட் அப் நான் இதுக்கு தான் மென்டர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரெஷர்ஸ், அதாவது ஐடி ஆஃபீஸ்லேயோ இல்லை இந்த பிளேஸ்மெண்ட் கிடச்சி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த பிக்கெஸ்ட் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி லெசன் தேவை. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உள்ளே போகும். ஏன்னா எனக்கு நான் அடுத்த மாதத்துலேருந்து நான் சம்பாதிக்க போகிறேன், நான் அந்த சம்பாதியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த லெசன் அப்போ தான் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த 2 ஸ்டார்ட் அப்ஸையும் ஐஐடியில் மென்டர் பண்ணியிருக்கேன். கொண்டுட்டு போனாலும் இது வந்து ஏறாது அல்லது அது இரலவெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் சிக்னிஃபிகண்ட்டாக ஏற வாய்ப்பு இல்லை. நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அப்படி. நான் ஸ்கூலில் படிக்கும்போது சார் எனக்கு ஞாபகம் இருக்குது, சஞ்சய்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில், அது எல்லா ஸ்கூல்ஸையும் இருந்துதான் எனக்கு தெரியல, நான் கும்பகோணத்தில் படித்தேன். 5 ரூபி 10 ரூபி இந்த மாதிரி கட்டலாம். கட்டி முடிச்சுட்டு இந்த ஹை ஸ்கூல் முடிச்சு +10th முடிச்சு வெளியில் போகும்போது வாங்கலாம், இல்லை +1 +2 முடிச்சுட்டு போகும்போது வாங்கலாம். அதில் யாரெல்லாம் அந்த சஞ்சய்கா ஸ்கீமில் ரொம்ப தீவிரமாக பணம் சேர்க்கிற பழக்கம் இருந்தாங்களோ அவங்க இப்போவும் எங்கள் கேங்கில் பெட்டர் ஃபினான்ஷியல் பிளானர்ஸாக இருக்காங்க.
ஸோ Nice. மேபி இந்த அது ஐந்தில் actually விளையாதது கொண்டு வரலாம், 50 திருப்பி விளையாது கொண்டு அப்படின்னு எடுத்துக்கிறதா திருப்பி கொண்டுட்டு வரலாம். வெரி நைஸ் ஐடியா, வெரி நைஸ் ஐடியா, கொண்டுட்டு வரலாம். ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே இப்போ எல்லாருக்கும் பயங்கர ஹைப்பர் நாலேஜ் இருக்குல்ல பசங்களுக்குலாம், 5th ஸ்டாண்டர்ட்லேயே கொண்டுட்டு வரலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஃபியர், ஓகே, ஒரு பயம், அது சார்ந்த ஒரு பொறுப்புணர்வு தான் உங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வழிகளை நோக்கி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி உங்களை நகர்த்தினது. ஸோ முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்தது என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ஸாக ஒரு லேண்ட் வாங்கி போடலாம், வீடு வாங்கலாம், அல்லது வந்து கோல்டு வாங்கலாம். இதுதான் வந்து காலமாக மண்ணில் பொண்ணில் போட்டால் நிலையாக இருக்கும். ஸோ ஊரில் சொல்லி பழக்கிட்டாங்க, குடும்பங்கள் அப்படியே சொல்லியும் கேட்டு பழகிட்டோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு ஃபியர், ஃபோபியா இருந்த காலகட்டங்கள் சமீப ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக தான் ஓரளவுக்கு உடஞ்சிருக்கதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ஒரு ஃபியர் தான் உங்களை புஷ் பண்ணுது. முதல்ல நீங்கள் எதை தொட்டீங்க, அல்லது கண்ணை மூடிக்கிட்டே தொட்டுட்டீங்களா? கண்ணை மூடிட்டே தொடரல. ஓகே. நான் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணேன்னா, நான் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணல. ஓகே. ஸோ நான் படித்தேன். ஸோ 2006 இது நடந்தது. எங்கள் அப்பா 2007 இறந்து போனார். ஸோ அது வரைக்கும் எனக்கு வேறு எதுக்கும் டைமே இல்லை, அவரை பார்த்துக்கிட்டு தான் ஃபுல் டைம் ஆச்சு. 2007 ஒரு 1.5 வருஷம் நான் படித்தேன். அந்த வருஷம் அப்போ வந்து என்னுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று என்பிஎஸ், என்னுடைய மேண்டட்டரி என்பிஎஸ், அதாவது கம்பல்சரியாக என்னுடைய ஐஐடியில் சேர்ந்ததுனால அவங்க மாதம் அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை நான் ஒன்றும் பண்ண வேணாம், அது பாட்டு இன்னும் அது பிடிச்சிட்டு தான் இருக்கேன். 2வது வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பிக்கெஸ்ட் ஃபைனான்ஷியல் லெசன் எனக்கு என்னென்னா, வருஷம் நீ செலவழிக்கிறல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை வர செலவுக்குலாம் ஆர்டி போட்டுரு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஃபீஸ் மே ஜூனில் கட்டணும், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்ட போகிறீங்க, லைஃப் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி, இப்போ ஆர்டி ஓப்பன் பண்ணினா 12 மாதம் கழிச்சு அது மெச்சூர் ஆனோடனே இதை கட்டலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த லெசன் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன் அவங்க பண்ணுறது, அது இன்னும் நான் பண்ணிக்கிட்டு. சூப்பர். ஸோ இந்த 2 வேலை தான் பண்ணேன். ஒன்று என்பிஎஸ், இந்த ஆர்டி மட்டும் கட்டிட்டு இருந்தேன். மீதி டைம்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன், எப்படி நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. எதுவும் நான் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது நான் எதுவும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் பண்ணேன். படிச்சிங்கன்னா புத்தகங்களா? இல்லை, அப்போல்லாம் வந்து எல்லாமே அப்போ ஒரு அளவுக்கு இன்டர்நெட் வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஃப் இப்போவும் இருக்கு. அப்போ வந்து இந்த ரெட்டிஃப்லலாம் நிறைய ஆர்டிகல்ஸ், அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. மணி அவுட்லுக் மணின்னு ஒரு இப்போல்லாம் கொஞ்சம் அதோடைய பாப்புலாரிட்டி கம்மியாயிடுச்சு. பட் அதெல்லாம் வந்து அப்போ இருந்த இதெல்லாம் பிளாக்ஸா இல்லை வெப்சைட்ஸ்? எல்லாம் வெப்சைட், எல்லாம் ஆர்டிகல்ஸ், ஆன்லைன் ஆர்டிகல்ஸ். ஓகே. அதில் வந்து இன்ஃப்ளேஷன்னா என்ன, பணவீக்கம்னா என்ன, அதை பணவீக்கம் வந்து அதை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு பெட்டராக வரும் அப்படிங்கிறத பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் பணவீக்கத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று உண்டு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாக்னா தனியாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கையும் அதை அலசி பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட்லாம் படிக்கணும், நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கான்னு படிக்கணும், பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதை எனக்கு இந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்தது. அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணலாமே மியூச்சுவல் ஃபண்டில், அதுவும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் அவர் இன்னும் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக தான் இருக்கார். அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் வந்து யாரோ அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுத்தாரு. அது என்ன ஃபண்ட்னு எனக்கு தெரியாது. ஓகே. அது வந்து ஏதோ ஒரு டிவிடெண்ட் ஆப்ஷன் ஃபண்ட். எவ்வளவு கட்ட ஆரம்பிச்சிங்க? 1500 எஸ்ஐபி. ஓகே. மாதம் 1500. ஓகே. அதுதான். ஏன்னா எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் வந்து ஒரு 5000 ரூபாய் 5000 ரூபாய் 6000 ரூபாய் பிடித்தோம்னா இதுக்கு ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா 1500 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. அது என்ன பயம், ரொம்ப போட்டால் போயிருமோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் என்ன ஃபண்டுன்னு எனக்கு தெரியாது, க்ரோத் ஆப்ஷன்னா என்ன, டிவிடெண்ட் ஆப்ஷன்னா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் வந்து ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான் கிடையாது, எல்லாமே ஒரே பிளான் தான். ஓகே. அப்போ வந்து அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். அப்போ என்னுடைய நல்ல காலம் என்ன பண்ணாங்கன்னா, செபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. செபி என்ன சொன்னாங்க, இந்த முன்னாடி வந்து ஒரு என்ட்ரி லோடுன்னு ஒன்று இருந்தது. அதான் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் என்ட்ரி லோடு பாதி, ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். அந்த என்ட்ரி லோடை அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயில் கமிஷன் ஆரம்பித்தாங்க. ட்ரெயில் கமிஷனாக உடனே உங்களுக்கு பணம் வந்துடாது. நீங்கள் இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அந்த மார்க்கெட்டில் மேலே கீழே போகிற மாதிரி ட்ரெயில் கமிஷன், அதாவது இன்வெஸ்டட் வேல்யூலேருந்து வரும். அதாவது நீங்கள் போடுற தொகையிலேருந்து வராது, பட் மார்க்கெட் வேல்யூலேருந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் வரும், ட்ரெயில் கமிஷன்ஸ் ஆகும். இதை வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு புரியல. ட்ரெயில் கமிஷன் வந்தால் அவங்க இன்னும் நல்லா வெல்த் க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த டைமில் நிறைய பேருக்கு புரியல. அப்போ என்னென்னா, அடுத்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை சொன்னபோது யாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வரல. ஓகே.
ஏன்னா இந்த என்ட்ரிலோட பேன் பண்ணிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் யாருமே வரலனா நான் நேராக மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் 2008 அடுத்த 5 இயர்ஸ்க்கு நான் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இது இப்போ கேட்டாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. டேரக்ட் ஏன்னா என்ன அட்வான்டேஜ்னா எங்கள் வீடு மயிலாப்பூரில் பக்கத்தில் ஒரு சுந்தரம் இருக்கும், ஒரு HDFC இருக்கும், இன்னும் அங்கே தான் இருக்குது எல்லா ஆஃபீஸும், ICICI ஆஃபீஸ். நேராக போயிடுவேன். அங்கே போய் KYCனா என்னென்னு அப்போ கூட எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ கேட்பாங்க, நான் கொடுப்பேன். அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட் SIPஸ்லாம் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட அந்த SIP பீரியட் வந்து ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு மேலே பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? அதான் சார், SIPங்கிறது நான் வந்து இப்போனா ரெகுலர் இன்வெஸ்டிங் நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஆனால் SIP நான் எப்படி போடுறது நிறுத்தினேன்னா, நான் வந்து என்னுடைய புரிதல் என்ன வந்துச்சுன்னா, எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சின்ன வயசுலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெரிய பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்சைட் வந்துடுச்சு. ஓகே. அது உங்களுக்கு தானாகவே அது தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் 100 ரூபா போடுறீங்க, 10% இன்க்ரீஸ்னா 100 ரூபாய்க்கு 10% தான் வரும். நீங்கள் 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அந்த 10% வந்து பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்னுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்கன்னா டெய்லி வந்து மார்க்கெட்டில் 5 ரூபா 10 ரூபா மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகும். இதுவே எனக்கு 10 லட்சம் போட்டேன்னா அந்த அளவுக்கு எனக்கு, ஸோ எனக்கு வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகணுங்கிற ஆசை வந்துடுச்சு எனக்கு. ஓகே. இது வந்து கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கும். அதாவது டெய்லி லாஸ் வந்து எனக்கு 2 லட்சம் இருக்கும். என்னோட டெய்லி லாஸ் 2 லட்சம்னு வச்சுங்களேன். அப்போ நான் டெய்லி கெயினும் 2 லட்சம். ஓகே. அப்போது என்னுடைய அவ்வளோ கெயின், டெய்லி லாஸ் டெய்லி கெயின் வருதுன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நிறைய பணம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. அது எப்படி, அதுவும் விபத்து தான். அது நான் மேபி ஜஸ்ட் பார்த்து டேட்டாவை பார்த்து வந்த ஒரு இதான். அப்போ நான் என்ன நினச்சேன், SIP பண்ணால் என்னால் வந்து எல்லாத்தையும் SIPயில் லாக் பண்ணிட்டேன்னா திடீர்னு எனக்கு ஒரு செலவு, எக்ஸ்ட்ரா செலவு வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. சும்மா போய் எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் தொட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ நான் SIP பண்ணுறது நிறுத்திட்டேன். வெறும் பேசிக்காக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் SIP முன்னாடி இருந்தது, அதை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். பட் கொஞ்ச நாளைக்கு அதை ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்னால் எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அது ஈக்விட்டியில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், எல்லாமே அதே ஃபண்ட்ஸில் தான். அதே நான் SIP போட்டிருந்த அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான். பட் நானாக மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறதுனா, நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட, சார் நான் 2000 ரூபாய் SIP போட்டேன் சார், என் வேலை முடிஞ்சு சார், மீதினா ஜாலியாக இருக்கலாமா சார்? இவங்க ஜாலியாக இருக்கிறத பற்றி தான் கேட்பாங்க. நீ 2000 ரூபாய் SIP போட்டால் அவன் வேலை முடியலடா, நீ ஜாலியாக இரு, பட் உன்னால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெல்த் பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறீங்க, இவ்வளோதான் முடியும்னு நிறுத்திடாத, அடிஷ்னலாக இருக்குன்னா லோட் பண்ணுங்கிறீங்க. மாதம் அது நான் எல்லாம் எனக்கு என்ன சொல்லுவேன், ஒரு டைரி வச்சுக்கோ. ஓகே. இந்த மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், அடுத்த மாதம் 5500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு பெரிய வெற்றியாக நினச்சிக்கோ. அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்ஸ் அப்படியே 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த 5500 கீழே இறங்கக்கூடாது. அப்படியே மெயின்டைன் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஏற்றலாம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க. இப்போ இந்த டைமில் நான் ஜூன் 2008 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சார். அந்த டைமில் உலகத்தில் பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸ், உலகமே டர்மாயில் இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரியாமல் SIP ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபண்ட்ஸ் வேல்யூலாம் கீழே போயிருக்கு. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நோ ரிட்டர்ன்ஸ். நான் எப்போ பார்த்தாலும் ரெட்டில் தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் லாஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் என்ன அறியாமலேயே எனக்கு இந்த உணர்வு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ 2008 2013 வரைக்கும் நான் SIPயை தாண்டி நான் மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. பட் எனக்கு அந்த டைமில் ரிட்டனே வரல. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணுற, பெருசாக ஏதோ தப்பு பண்ணுற, வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்கில் போடுன்னு தான் சொன்னாங்க. பட் என்னுடைய லாஜிக் என்னென்னா, அப்போது எனக்கு வந்து 35 36 இருக்கும். நான் 65 தான் ரிட்டையர் போகிறேன். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் இருக்குது. 30 இயர்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் ஏந்துறாது. அப்படியே 30 வருஷத்துக்குமா லாஸ் ஆக போகுது, வெயிட் பண்ணலாமேன்னு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு, அதுவும் விபத்து, லக், என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். ஓகே. நல்ல எனக்கு நான் செஞ்ச, என்ன அறியாமலே நான் செஞ்ச நல்ல விஷயம்னு சொல்லிக்கலாம். கிரேட். ஸோ 2013 எண்டில் அதாவது 2008 கிராஷுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிக்கவர் ஆச்சுங்க. ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் 2009 2013 வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, ரிட்டர்ன்ஸே கிடையாது, எல்லாம் டர்மாயில். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் அந்த அதிர்ச்சியிலேருந்து ஷாக் ஆகுது, அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. 2013 எண்டு 2014 பிகினிங்கில் தான் ஒரு பெரிய புல் ரன் ஆரம்பிச்சு. அந்த புல் ரன்னில் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு.
சூப்பர். ஸோ இதே டைம் பீரியடில் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த உங்களுடைய ஒப்பீனியனுக்காக நான் அதை பதிவு பண்ணுறேன். என்னன்னா 2009 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன் சார். மாதம் 5000 ரூபாய் கட்ட ஆரம்பித்தேன். 5 ஃபண்ட். ஓகே, ஈவன் வெதர் ஐ கேன் கோட் த ஃபண்ட் நேம்ஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. லைக் HDFC 200, சுந்தரம் BNP பரிபாஸோட ஒரு ஃபண்டு, அப்புறம் டாடா ஈக்விட்டி PE ஒரு ஃபண்டு, அண்ட் another 2 funds, I don't remember. ஸோ 5 ஃபண்ட்லேயும் 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். 2009 ஆரம்பிச்சு 2012 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 36 மாதம். ஆனால் நான் கட்டியிருந்த தொகை வந்து ஆல்மோஸ்ட் 24 மாதம் 1,20,000 ரூபாய் கட்டியிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிளிச் என்னோட லைஃப்லயும். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த FM ஸ்டேஷன்ல இருந்து, ஹலோ எஃப்எம்ல இருந்து சென்னைக்கு வரணும், ரேடியோ சிட்டிக்கு வரணும். 2 மாதம் எனக்கு சம்பளம் இல்லை. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் நான் வந்து நோட்டீஸ் பீரியட் ஹானர் பண்ணலங்கிறதுனால எனக்கு 2 மாதம் சம்பளம் கொடுக்கல. அந்த 2 மாதம் எனக்கு கையில செலவுக்கு காசு இல்லை. வந்து அந்த 1,20,000 ரூபாய் போட்டிருந்தது 84,000 86,000 இருந்தது. லைக் அப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ ஆன்லைன்ல அப்படி வித்ட்ரால் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. இந்த கேம்ஸ் அவங்க கிட்ட பேசி அங்கே இங்கேன்னு ஏதோ கஸ்டமர் கேருக்குலாம் ஃபோன் பண்ணி somehow I got that amount. அண்ட் அதை வச்சுட்டு நான் அடுத்த ஒரு மாதமோ 2 மாதமோ செலவு பண்ணேன். என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஏதோ அதில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன், ஒரு 50,000 வந்து அப்போது கோல்டு வாஸ் அரவுண்ட் 30,000-40,000 குட் பி, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நகை வாங்கினேன், மீதி இதை வந்து என்னோட செலவுக்கு வச்சுக்கிட்டேன். அதை நினச்சி நான் இன்னைக்கு வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதுக்கு பிறகு 2012 நான் உடைச்ச அந்த பழக்கம் திரும்ப எனக்கு வர்றதுக்கு 11 வருஷம் ஆச்சு. ஸோ 2023 வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கோ எஸ்ஐபி பக்கமோ போகவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ரெக்ரெட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம விட்டுட்டோமோ, இன்னொரு 1 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கலாமோ. 2013 நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எண்ட் அண்ட் 2014 as soon as மோடி பிகம்ஸ் PM, லைக் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்த அந்த ஒரு இது எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு அதெல்லாம் நினைவில் வந்துட்டு இல்லை, உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகே, என்ன ப்ராப்ளம்னா இது 2 விஷயம். ஒன்று, இதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம். எப்படியாவது பர்டிகுலர்லி என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் இல்லாதவங்க, டென்யூர்ட் ஜாப்ஸில் இல்லாதவங்க, கார்பரேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அட்லீஸ்ட் 3 to 6 months எக்ஸ்பென்ஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் உடனே பில்ட் பண்ணணும். அவங்க அதான் இன்வெஸ்ட் பண்ண அவசரமே பட வேணாம். நீங்கள் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எவ்வளோ இருக்கலாம் சார்? அவங்களுடைய மாத வருமானத்தில் எத்தனை மடங்கு அவங்க குறைந்தபட்சம்? நான் யூஸ்வலாக என்ன பசங்கள்கிட்ட சொல்லுவேன்னா, அதாவது ஃப்ரெஷர்ஸ் என்ன சொல்லுவேன்னா, 20% சேலரி எடுத்து வச்சிரு. ஓகே, நீ வந்து இன்வெஸ்டிங், சேவிங் எதுவுமே பற்றி கவலையே படாத. ஓகே, 20% முதல்ல சேலரி எடுத்து எமர்ஜென்சி ஃபண்டை தள்ளி போட்டுரு. ஓகே, தள்ளியே வச்சிரு. இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிரு. ஏன்னா இதில் வச்சு நீ சேலரினா தொட்டுருவேன். ஏன்னா ஏடிஎம்மில் வச்சு ஸ்வைப் பண்ணி எல்லாம் காலியாயிடும். நீ தொடாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிரு. ஜாலியாக இருக்கு, கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு. நிறைய பேர் அம்மா அப்பா, பாட்டி, தாத்தாவுக்குலாம் ஃப்ளைட்லேயே போயிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போ, ஹாலிடேல இதுதான் லைஃப். ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுச்சுன்னா அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் ஜாலியாக இருக்குது. இந்த 20% அது பாட்டுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி படி. இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எதுவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 things வேணும். ஒன்று, இந்த அவசர தேவைக்கான ஒரு தொகை தேவை. ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இந்த 3 விஷயத்தையும் அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கிரேட் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த பொருளாதார வர்க்கங்களாக நம்ம இந்த உயர்தரம், நடுத்தரம் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அதில் எனக்கு தெரிஞ்ச இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சங்க் அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல கூட பேசியிருந்தீங்க, என்னன்னா ஒரு நேரத்தில் வந்து எனக்கு இந்தியாவினுடைய இந்த மக்கள் தொகைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் உணர்றேன் நம்மளுடைய இந்த மக்கள் தொகை தான் நம்மளோட ஒரு பெரிய பலம்னு. ஆனால் அந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளார இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இஃப் ஐம் ஸோ அப்போ இந்த பொருளாதாரங்கிறத வந்து நம்ம அதிகமாக புரிய வைக்க வேண்டியது யாருக்குன்னா அந்த நடுத்தர மக்களுக்கு தான். ஸோ அதனால அவங்களுடைய பார்வையிலிருந்து அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தரம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து ஒரு வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவர் முதல்ல வாங்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கோல்டு. ஒரு தங்கம், அம்மாவுக்கு ஒரு தங்கம், இல்லை தங்கச்சிக்கு ஒரு தங்கம், அல்லது குடும்ப தேவைகள் சார்ந்த, அல்லது தங்கம்ங்கிறது ஒரு சேஃபான முதலீடுங்கிற ஒரு விஷயத்த காலமா சொல்லி வளர்த்துருக்கோம். இது சரியா? இந்த ஆட்டிடியூட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை என்னால் உணர முடியுது. இந்த ஷிஃப்ட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்றது ரொம்ப ரைட்டு. அதாவது அம்மாவுக்கு தங்கம் வாங்குறது, தங்கச்சிக்கு தங்கம் வாங்குறதுலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. டெஃபினட்டாக அதை பண்ணணும். நான் இப்போ தான் சொன்னேன், எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சம்பாதிக்கிறீங்க, டெஃபினட்டாக வாங்கி. ஸோ கோல்டு இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கோல்டு இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் ஒரு செயின் வாங்கி கொடுக்குறீங்களோ, மோதிரம் வாங்கி கொடுக்குறீங்களோ, அது வந்து ஆபரண தங்கம் வந்து கன்சியூமபிள். ஓகே, அது வந்து நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆபரண தங்கத்தை விற்க போகிறது இல்லை. நீங்கள் எப்போ விற்பீங்க? நான் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைன்னா கடைசியாக நீங்கள் ஆபரண தங்கத்தில் கை வைப்பீங்க. எப்போ தான் தங்கத்தை போய் அடகு வைப்பாங்க, இல்லை விற்று அதில் பணம் வாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் விற்பீங்க.
ஆபரண தங்கம்ங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி சொத்து, ஃபேமிலி ஹெரிட்டேஜ். இப்போ ஒரு அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு செயின் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த செயின் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பொண்ணுக்கு கொடுப்பாங்க, கரெக்ட் இல்ல மருமகள் கொடுப்பாங்க. கரெக்ட். ஸோ இட் பி ஹேண்டட் டவுன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ உருக்கி வேற டிசைன் பண்ணிக்கோ, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த வீட்டை விட்டு அந்த தங்கம் போகாம பார்த்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் செலவுகள்லாம் சேதாரம் அதெல்லாம் விட்டுருங்க, பட் பேசிக் அந்த கோர் அந்த ஜுவல் வந்து வீட்டை விட்டு போகாம வேற டிசைன்லயே அந்த வீட்டுக்குள்ளேயே ஜெனரேஷன்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு கன்சியூமபிள், இது ஒரு வெல்த். அந்த மாதிரி, அதாவது லிக்விட் வெல்த் இல்லை, என்ன சொல்கிறது, ஹெரிட்டேஜ் வெல்த்னு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு லிக்விட் வெல்த்னா எனக்கு பணம்ங்கிறது வந்து எனக்கு தேவைக்கு என்ன பணம், எனக்கு இந்த நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்னா எனக்கு ஆக்சுவலாக லிக்விட் கேஷ் வேணும். என்கிட்ட கையில் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேஷ் இருக்கணும், ஸ்டாக் இருக்குன்னா அதை ஃபுல்லாக நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கேஷ் ஆக்கி எனக்கு செலவு பண்ண முடியும். அந்த மாதிரியான ஆசெட்ஸ், லிக்விட் ஆசெட்ஸை தான் நம்ம பில்ட் பண்ணணும். நான் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ இந்த லிக்விட் கோல்டுங்கிறத நீங்கள் இதில் சேர்த்துக்கிறீங்களா? அது ஆபரண தங்கத்தை தனியாக விட்டுருங்க. ஆபரண தங்கம் வந்து அது வந்து நம்மளுடைய ஆசையை பொறுத்து, எமோஷன்ஸ், நம்மளுடைய தேவையை பொறுத்து, நம்ம கம்யூனிட்டி பொறுத்து. சில கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்க, நான் பொன் குழந்தை பொன் குழந்தை பிறந்த உடனே நான் கல்யாணத்துக்காக நகை சேர்க்க ஆரம்பிக்கணும், எங்கள் வீட்டில் 100 சவரன் போட்டால் தான் ஒத்துப்பாங்க எங்கள் கம்யூனிட்டி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ப்ரெஷர்ஸ்லாம் தனி, அது வந்து பேஸ்லைன். அது நீங்கள் உங்களுடைய சூழல்னால நீங்கள் அதை பண்ணுறீங்க, அதை விட்டுருங்க, தனியாக விட்டுருங்க. அதை தாண்டி கோல்டு வழியாக ரிட்டர்ன் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது வந்து ஆபரண தங்கத்துலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. உங்ககிட்ட அந்த தங்கம் இருக்கும், அது வந்து ஒரு பொக்கிஷமாக தான் இருக்குமே தவிர, நீங்கள் வந்து ETF கோல்டு ETFலையோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டோட ப்ரைஸை ட்ராக் பண்ணுறீங்க. கோல்டு நீங்கள் ப்ரைஸை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அது வந்து உங்களுடைய லிக்விட் அசட்டாக மாறிடுது. ஏன்னா நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு என்ன கோல்டு விலை 80 ருபீஸ் ஆனால் உங்களுக்கு 20 ருபீஸ் லாஸ், 120 ஆனால் 20 ருபீஸ் கெயின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெயின் ஆர் லாஸ் ஆன் கோல்டு ப்ரைஸ் தான் நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க. அப்போ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம யோசித்தோம்னா ரிஸ்க்ஸை தெரிஞ்சு பண்ணணும். ஓகே, இப்போது நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ரீசெண்ட் 6 மாதம் முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி கோல்டு வந்து மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கோல்டை பற்றி பேசினாங்க. கோல்டு வாங்கலாம், கோல்டு தான் வாங்கணும், இந்த ஸ்டாக் மார்க்கெட் சொல்ல வாங்கலாம், லூசு பயிலுக, கோல்டு தான் நான் சொன்னேன் பார்த்தியா, கோல்டு தான், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்வர் ஒரு ரேலி வந்தது, சில்வர்னு எல்லாம். இப்போ யாராவது பேசுகிறாங்க பார்த்தீங்களா? கரெக்ட், எல்லாம் அப்படியே படுத்துருச்சு நாய்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நானும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆசை வந்தால் அது ஃபோமோ. ஓகே, ஒன்லி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மற்றவங்க பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான ஆட்டிடியூட் இல்லை. நீங்கள் கோல்டோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கணும். நீங்கள் கோல்டோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள், அதாவது 2-3 இயர்ஸ் டுகெதராக கோல்டு டவுன்லேயே இருந்திருக்கு. அதாவது ஒரு பீக்கு தொடும், அந்த பீக்கு கீழேயே இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2-3 இயர்ஸாக ரிட்டர்ன்ஸே வராமல் இருந்தது. ஸோ அந்த ரிஸ்க் உங்களுக்கு கோல்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு புரியறதுக்கு நிறைய பேருக்கு டைம் ஆகும். எக்ஸாக்ட்லி 1 இயர் ago நிறைய பேர் அடித்து சொன்னாங்க கோல்டு இறங்கவே இறங்காது, கோல்டு ஏறிக்கிட்டே போகும். சார் கோல்டு ஏறிக்கிட்டே போகும், அதாவது நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடுவில் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஏற்றம் இழப்பம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகே, நிறைய பேர் உங்களோட சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கோல்டுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்துருக்கீங்கிறது சொல்லுங்கள். 0, ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஆமாம், ICICI மியூச்சுவல் மல்டி அசெட் ஃபண்டுன்னு நான் ஒன்று ஃபண்ட் வச்சுருக்கேன். ஓகே, அந்த ஃபண்டு அதுவும் ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்லை, என் குழந்தையோட படிப்புக்காக வச்ச ஃபண்டு. அந்த ஃபண்டில் அது ஆக்சுவலாக முன்னாடி வேறு ஃபண்டாக இருந்தது, ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தது. அவங்க மாற்றினாங்க, மல்டி அசெட்டாக மாற்றினால அதில் கொஞ்சோண்டு கோல்டு எக்ஸ்போஷர் இருக்குது, அவ்வளோதான். அது மேக்ஸிமம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 1% கூட இருக்காது கோல்டு. ஓகே, ஃபிசிக்கல் கோல்டு அதில் உங்களுக்கு? ஆபரண தங்கம் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 24.5 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி சார். ஓகே, என் ஒய்ஃப் வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை மேபி கோல்டு ஜுவல்லரி ஷாப் போயிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி நான் கோல்டு வாங்கினதே இல்லை எதுக்கும். அவங்களுக்கு அந்த ஆசை இல்லை. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூடைய ஹைலைட்டே இந்த போர்ஷன் தான். 2 தடவை தான் 24 வருஷத்துல ஜுவல்லரி ஷாப். ரீசெண்டாக தான் பேசிட்டு இருந்தோம். கடைசியாக நீ எப்போ கோல்டு வாங்கினேன், நகை வாங்கினேன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதுன்றாங்க, மறந்து போச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, அவங்க வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா லென்ஸு, கேமரான் லென்ஸ் வாங்கலாமா, சோனி லென்ஸ், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட், அந்த கோல்டு வந்து பெரிய அசெட்ஸ் இல்லை. ஆக்சுவலாக அவங்களோட அசெட்ஸ் வந்து எங்கள் அம்மா அவங்க டைமில் வாங்கின கோல்டு ஜுவல்ஸ் தான் மேக்ஸிமம். அவங்க அம்மா, அதாவது எங்கள் ஒய்ஃபோட அம்மா வாங்கின அந்த ஹேண்டட் டவுன் ஜுவல்ஸ் தான். அது நான் சொன்னேன் இல்லையா, அந்த
வீட்டோட பொக்கிஷம் தான் ஆக்சுவல் அசெட்ஸ். அது எவ்வளோன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒருத்தங்க இவ்வளோ ஃபிசிக்கல் கோல்டு ஹோல்டு பண்ணுறது அந்த குடும்பத்துக்கு ஒரு நீங்கள் சொன்ன இந்த லிக்விட் மணிங்கிறத இருக்கிற ஃபார்ம் ஆஃப் அசெட்ஸ்லேயே ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு அசெட்டாக கோல்டை பார்க்குறாங்க. மேபி அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது எங்கேயோ கொண்டு போய் அடமானம் வைக்கலாம், தங்கத்தின் மேல் கடன் கொடுக்குறாங்க, வங்கிகள் கொடுக்குது, தனியார் நபர்கள் கொடுக்குறாங்க, தனி நபர்களே கொடுப்பாங்க. என்னப்பா தங்கத்தை வாங்கிட்டு உடனே கொடுக்குறதுன்னு சேட்டு கடையிலிருந்து மிகப்பெரிய வங்கிகள் வரைக்கும் அதை செய்கிறதுனால மேபி அதை ஈஸியாக லிக்விடேட் பண்ணலாங்கிறதும் மக்கள் அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது சார் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஈஸியாக விற்கலாமா அடகு வைக்கலாமாங்கிறது ஒரு கேள்வி. நான் விற்பேனா அடகு வைப்பானாங்கிறது இன்னொரு கேள்வி. ஓகே, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். சூப்பர் இல்லைங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் விற்கலாமா அடகு வைப்பாங்கிறது டெக்னிக்கல் கொஸ்டின். நான் விற்பேனாங்கிறது என்னுடைய எமோஷனல் சார்ந்த கொஸ்டின். நிறைய வீட்டில் எதுவுமே முடியலன்னா தான் அவங்க அடகு வைப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு ஒரு நாட்டோட பிரதமர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்பாக எப்போ சொன்னாங்கன்னு தெரியல. அண்ட் ஹிஸ்ட்ரியில் சில பேர் கோட் பண்ணாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி போது இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிறகு இப்போ தான் மோடிஜி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல கோல்டுக்கு ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒரு பங்கு இருக்கா? புரிதலுக்காக கேட்குறேன். 2 விஷயம் தான் சார். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆர்பிஐக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். இந்த சேனல் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆர்பிஐ வந்து அவங்க ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னா இந்த மாதிரியான வார் நடக்கும்போது நமக்கு திடீர்னு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து நமக்கு கேஸோ இல்லை பெட்ரோலோ வராதனால நம்மளுடைய வேறு சேனல்ஸில் தான் நம்ம ஆயில் வாங்கணும். அப்போது நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக அதனால நம்மளுடைய ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும். விலை யூஎஸ்டியோட கம்பேர் பண்ணும்போது அதோட மதிப்பு குறையும். அப்போது ஆர்பிஐ கரெக்டாக நமக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கலைன்னா நம்மளோட இப்போ இருக்கிற ருப்பி ஆல்மோஸ்ட் 101 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை விட இன்னும் மோசமாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் வந்து எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர ஆர்பிஐ வந்து நம்ம பெரிய வந்து ப்ரொடெக்டராக நம்ம கண்ட்ரியோடைய வெல்த்துக்கு பெரிய ப்ரொடெக்டராக அவங்க வேலை பண்ணுறாங்க. இது வந்து அவங்க பியூர்லி அவங்க நான் கவர்மெண்ட் எந்த விதமான பார்ட்டியும் சேராமல் தேர் ஒர்க்கிங் ஃபார் த கண்ட்ரி. ஓகே, அந்த வந்து நம்ம உணரணும். நமக்கு அந்த ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். 2வது, இந்தியாவில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா நம்மக்கிட்ட ஆயில் கிடையாது. நம்மக்கிட்ட சொந்தமான ஆயில் ரிசோர்ஸஸ் கிடையாது. நம்ம 80% நம்ம இம்போர்ட் பண்ணியே தீரணும். சப்போஸ் இப்போ எத்தனால் பிளெண்டெல்லாம் வரப்போகுது, மேபி கொஞ்சம் குறையுமே தவிர, பட் மேக்ஸிமம் ஆயில் நம்ம எல்பிஜி நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் வரும். இதனால யாரோ 2 பேர் சண்டை போட்டால் நமக்கு பிரச்சனை வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்டட் எக்கானமியில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு அதுதான். 2வது, கோல்டு. நம்மளுடைய கோல்டு நமக்கு இருக்கிற அந்த கோல்டு மேலே இருக்கிற பசி அது வந்து அடங்காது. எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த டி நகரில் போனீங்கன்னா எல்லா தங்க மாளிகையிலையும் அலமோதர கூட்டம். எனி டைம் எக்ஸப்ட் மேபி அந்த மார்கழி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர மற்ற டைம்லலாம் அடித்து போடுறது கூட்டம். ஸோ அந்த இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் கோல்டு வாங்க அவங்க கோல்டு இம்போர்ட் பண்ணி தான். ஸோ அவங்க கோல்டு எக்ஸ்சேஞ்சஸ், லண்டனில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, சவுதி அரேபியாவில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இங்கேருந்து அவங்க கோல்டு அது யூஎஸ்டியில் தான் நீங்கள் வாங்கணும். யூஎஸ்டியில் வாங்கிட்டு அப்புறம் இந்தியாவில் வைக்கணும். அப்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கரன்சி வீக் ஆகும். யூஸ்வலாக பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த மாதிரியான பெட்ரோலுக்கு கிரைசிஸ், பெட்ரோலில் தான் மேக்ஸிமம் கிரைசிஸ்னால இப்போ கோல்டும் கொஞ்சம் அடிவாங்க. அதனால அது வேற வழி இல்லை. சில சமயம் நான் பர்சனலாகவும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கோல்டு மேலே அவ்வளோ பெரிய நாட்டமும் இல்லை. கோல்டு வாங்கினா நான் என்னுடைய கரன்சியை நான் வீக்கெண்ட் பண்ணுறணும். இப்போ என் கரன்சி வீக்கெண்ட் ஆச்சுன்னா என்னுடைய மற்ற ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அடிவாங்க. அது நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் எதுக்கு கோல்டு வாங்கணும், அந்த மாதிரியான மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் அது வந்து பர்சனல் கோல்டு. நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு சொல்லிடுறேன். ஆபரண தங்கம் ஈஸியாக விற்க முடியும்னாலும் நிறைய பேர் அதை விற்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு அடகு வைக்கிற அளவுக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு செயின் இருக்கும், வளையல் இருக்கும், நெக்ஸ்ட் மாதம் இருக்காது. எங்கே பொண்ணு அடகு வச்சுட்டேன்மா. ஏன் அடகு வச்சிங்கன்னு கேட்டால் இந்த பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண முடியல. நிஜமான ட்ரூ மிடில் கிளாஸ், நம்ம நிஜமான மிடில் கிளாஸ், ஐடியில் வேலை பண்ணுறவங்களாம் மிடில் கிளாஸ் இல்லை சார். நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், அவங்களாம் டெஃபினட்டாக மிடில் கிளாஸ்லாம் இல்லை. மிடில் கிளாஸ்னால் அந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க, ஜொமேட்டோ, ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டில் வேலை பண்ணுறவங்க, அவங்க தான் ட்ரூ இந்தியன் மிடில் கிளாஸ். அவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு
அவங்களால எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை விட மாட்டேங்குது அவங்க. ஓகே. உண்மை இதுதான். ஓகே. நீங்கள் எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுவீங்க? 6 மாதம் உங்களுக்கு எமர்ஜென்சி இல்லாத, திடீர்னு எதிர்பாராத செலவு இல்லாமல் இருந்தால்தான் உங்களால் பணம் சேர்க்க முடியும். கரெக்ட். பிரச்சனை வந்துட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு மாசமுமே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை வந்துட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடகு தான் வைப்பீங்க. ஸோ இதை எப்பயாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி எப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ வாழ்க்கை உங்களை ஃப்ரீயாக விடுதோ அப்பப்போலாம் நீங்கள் சேமிச்சு வைங்க. அப்போ தான் உங்களால் இந்த அடகு வச்சிடலாங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போகும். ஓகே. ஸோ தங்கத்துக்கு அடுத்த ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வீடு. நிறைய ரெண்டல் வீடுகளில் இருந்து அதன் மூலமாக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது காலமாக நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கூரை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது வந்து இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசும்போது குறிப்பாக அந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது வந்து அவங்க ஊக்குவிக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவுசிங் லோனில் போய் மாட்டிக்காதீங்க இனிஷியலாக அப்படின்னு. இன்னொரு பக்கம் இருக்கிறதுலையே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குற ஒரே லோன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வாங்கணும்னா இருக்கிறதுலேயே அதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு வீடு வாங்குவதா வேண்டாமாங்கிறத என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க டிசைட் பண்ணணும், அண்ட் வீட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சார், இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷனல் டிசிஷன். நான் எப்படி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷனல் ஆனோ அதே மாதிரி நிறைய பேர் வீடை பற்றி எமோஷனலாக. ஏன்னா சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சும் பொட்டி வீட்டில் இருப்பாங்க. பழைய ஓல்டு மெட்ராஸ், ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், சாந்தோம் ஏரியாஸ்லாம் பொட்டியாக வீடு. அவங்களாம் வந்து திருவா வீடு மாறிட்டே இருப்பாங்க. ஆமாம். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஏன்னா வீட்டு ஓனரோட பிரச்சனை வரும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட். மயிலாப்பூர்லேயே இருக்கவங்க ஆனால் ஒவ்வொரு வீதியாக மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க பசங்க படித்து வேலைக்கு போனோடனே அவங்களோட ஃபஸ்ட்டு கனவு என் பையன் இல்லை பொண்ணு வீடு வாங்கணும். சூப்பர். இப்படி தான் இருக்கும். இது நியாயமான 100% நியாயமான கனவு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் எமோஷ்னலாக வாங்குறீங்க. சரி வாங்குங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா எந்த இடத்துல வீடு வாங்க போகிறீங்க? ஏன்னா நீங்கள் ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூரில் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் வீடு வாங்குறது வந்து சின்ன சம்பாத்தியம்னா உங்களால் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டியில் தான் வீடு வாங்க முடியும். இப்போ வந்து ஈஸியாக ஓஎம்ஆர்லேயே கோடி ஆகிப்போச்சு வேலி. அது கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். மகாபலிபுரம் தாண்டி சிட்டி சென்னைன்னுவாங்க. மகாபலிபுரமும் சென்னை ஆகிடும் போல இருக்கு கொஞ்ச நாள். அந்த மாதிரி மகாபலிபுரம்லாம் ஆயிடுச்சு. சென்னை வரைக்கும் சென்னை. நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாலாம் போகவே முடியாது. ஹைவேன்னு பேர் தான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகுது சிட்டி. பேசிக்கலி ரியல் எஸ்டேட் ஆசைனால தான் எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் முதல்ல தேவை. இப்போ நான் புது வீட்டுக்கு வாங்குறேன்னா அங்கே மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி நிற்கும், அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் எப்படி, அந்த இடத்துல ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி, சூவேஜ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி, மெட்ரோ வாட்டர் வருமா, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஓகே. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயசும் வேணும் நமக்கு. யூஸ்வலாக எல்லாருக்கும் மக்கள்கிட்ட என்ன சொன்னோன்னா, இங்கே 26, 27 வாங்கிடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 கிட்ட வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா ஒரு 25 இயர் ஓல்டுக்கும் 30 இயர் ஓல்டுக்கும் மெச்சூரிட்டி லெவல் டிஃப்ரென்ஸ். நம்மளே வந்து அதை தாண்டி வந்துட்டோம்னாலும் நமக்கு தெரியும். 24, 25 நமக்கு இருக்கிற உலக அவுட்லுக்கும் 30, 32 நம்ம உலகத்தை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லது கெட்டது நமக்கு தெரியும், எப்படி அலசி வாங்கணும்னு தெரியும். அந்த ஏஜில் நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறது பெட்டர். உங்களால் பெட்டராக ஜட்ஜ் பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட்டு என்னுடைய ரிக்வெஸ்ட். 2வது, நீங்கள் இது எல்லாத்தையுமே எமோஷனல் ஆக்கிடக்கூடாது. நீங்கள் பொருள் எமோஷனலாக வாங்க போகிறீங்க, வாங்கிடுங்க. பட் இது வந்து கூழு காசை மீசி காசை. அதாவது நீங்கள் உங்களால் கேஷ் கொடுத்து யாராலையும் வீடு வாங்க முடியாது. அன்லஸ் நீங்கள் நடிகராக இருந்தாங்களோ இல்லை பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாங்களோ, ஃபுட்பாலர், கிரிக்கெட்டர், இவங்களாக தான் வந்து கேஷ் கொடுத்து வீடு வாங்க முடியும். அரசியல்வாதிகளை சரி, அவங்களையும் சேர்த்துப்போம். அவங்களால தான் கேஷ் கொடு, மற்றவங்க எல்லாரும் லோன் தான். ஓகே. பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் ஒரு 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, அவங்களே மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டெஃபினட்டாக லோன் வாங்கி தான் ஆக முடியும். இப்போ அந்த லோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக் ஹோம் பேல 30% தாண்டக்கூடாது. ஓகே. அதாவது ஒரு இஎம்ஐங்கிறது வந்து ஒரு மாதத்தில் அவங்க வாங்குற சம்பளத்துலேருந்து 30%. அது மேலே தாண்டக்கூடாமல் பார்த்துக்கணும். அந்த டைமில் நீங்கள் அந்த ஏஜில் அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் 35%, 40% போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு வரும், டெஃபினட்டாக வரும். வந்துன்னா உங்களுக்கு அப்படியே மென்னியை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஐயோ கழுத்தில் கத்தி மாதிரி தோணும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ஐயோ ஏஐ வருது, வேலை போயிடும். எப்படி சார் இப்போ நீங்கள், என்னால் இது நம்பவே முடியல. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏஐ வந்தால் என் வேலை போயிடும், எனக்கு இனிமேல் திருப்பி வேலையே கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க வயசு வந்து 35 தான் ஆகுது. ஒரு 35 வயசில் ஒரு நபர் வந்து எனக்கு இன்னுமே அவனுக்கு ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் இன்னும் ஏஜ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த 20-25 இயர்ஸுக்கு எனக்கு திருப்பி வேலையே நான் பண்ண முடியாது, நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேங்கிற ஒரு பயம்லாம் வருது.
ஏஐ என் வேலையை எடுத்துக்கோங்கிற ஒரு பயம் வேற, திருப்பி எனக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ஒரு இர்ரேஷனல் ஃபியர், எந்த விதமான லாஜிக்குமே இல்லாத ஒரு பயங்கள்லாம் இப்போ புதுசாக உருவாகும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இது பார்த்தா. என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன், எதுக்கு ஹோம் லோனுக்கு என்ன சம்பந்தம்னா, ஹோம் லோன் வாங்கிட்டு எல்லாரும் எப்போ வேலை போகும்னு தெரியாது, அப்போ நான் எப்படி உடனே அடைச்சிடணும். நான் வந்து இதுதான் சொல்லுவேன், நீங்கள் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறீங்க. வீடு வாங்குறதுங்கிற அதுக்கப்புறம் எல்லாமே லாஜிக்கலாக யோசிங்க. ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து லாஜிஸ்டிக்ஸ், அங்கே வீடு எப்படிப்பட்ட வீடு அதை நான் சொன்னேன். ஏஜ் கொஞ்சம் தாண்டி வாங்க, ப்ளஸ் 30% இஎம்ஐ, 30% டேக் ஹோம் பேல 30% தான் இருக்கணும் இஎம்ஐ. அதுக்கப்புறம் மிக மிக பெரிய தப்பு எல்லாரும் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்கும்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள என்னடா சம்பாதிக்காரங்க வீடு வாங்கலையா இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இஎம்ஐலாம் கட்டக்கூடாது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது, உடனே அட இது இஎம்ஐலாம் ட்ராப் அப்படின்னு இது சொன்னவங்களே இது திருப்பி சொல்லுவாங்க. பிளேட்டே மாறிடும். இப்போ என்ன பிரச்சனைனா, இது நிறைய பேர் சோ கால்டு என்ன சொல்கிறது கைட்ஸு அவங்கெல்லாம் கூட என்ன தப்புனா, அந்த இஎம்ஐயை சேர்க்கறது. நான் 15 வருஷம் ஹோம் லோன்னா இவ்வளோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் கட்டுற நீ, இது இவ்வளோ பேங்க்கு கட்டுறது வேஸ்ட்டு. முதல்ல மாதம் நீங்கள் கொடுக்குற இஎம்ஐயில் வர இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை சேர்க்கறதே தப்பு, மேத்தமேட்டிக்கலி தப்பு. ஓகே, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இல்லை, நிறைய வீடியோஸ் நீங்கள் சொல்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் எங்கே திருப்பினாலும் ஒரு இஎம்ஐ சேர்த்து கட்டினா 5 வருஷம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, 2 இஎம்ஐ சேர்த்து கட்டினா 10 வருஷம் குறையும். இது வந்து மேத்தமேட்டிக்கலி தப்பு. இல்ல, பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க வேற நம்மள ப்ரெஷர் பண்றாங்க, பாரு இந்த ரீல பாரு, இன்னுமா நீ லோன் கட்டுற. அவ்வளவுதான். அதாவது அதான் சொல்றேனே, நம்மள வீடு வாங்குன்னு சொன்னவங்களே இது மாதிரி ஷேர் பண்ணி நம்ம பயமுறுத்தி விட்டுறாங்க, உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேர்க்கறதே முதல்ல தப்பு. அதாவது இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டி தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு கேஷ் கொடுக்கறதுக்கான பக்கு இல்லை. அப்போ நீ பேங்கை தான் நம்புற. கரெக்ட். அப்போ சும்மா பேங்க் கொடுப்பானா, நீ சும்மா கொடுப்பியா யாருக்காவது லோனு? கரெக்ட் அல்ல. அப்போ நீ இன்ட்ரெஸ்ட் கட்டி தானே செய்யணும். அது இன்ட்ரெஸ்ட் வந்து நீ உடனே இன்ட்ரெஸ்ட் கட்டுற. இப்போ 25 லட்சம் இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு கத்துறாங்க. 25 லட்சங்கிறது உடனே போகல, 15 வருஷத்துக்கு போகுது. பிச்சு 15 வருஷத்துக்கு போகுது. அது ஏன் அப்படி? அந்த சேர்க்கறதே முதல்ல தப்பு. ரெண்டாவது பேசிக் லாஜிக் தான் சார். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஹோம் லோன் தான் எல்லா லோன்ஸ்லேயும் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன். ஏன்னா எதுக்குன்னா 2 விஷயம். ஒன்று, மற்ற லோன்ஸ்லாம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான லெசன் இதுதான். கரெக்ட். எவ்வளோ முடியுமோ கார் லோனு, பைக் லோனு, இந்த என்ன சொல்லுவாங்க பர்சனல் லோன்ஸ், இதெல்லாம் வாங்காதீங்கிறதுக்கான முதல் அப்சர்வேஷன் இதுதான். ரெண்டாவது, இந்த ஹோம் லோன் வந்து மேக்ஸிமம் ஒரு 8% இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போது எனக்கு 15 வருஷம் டைம் இருக்குது. நான் இந்த அவசரப்பட்டு இந்த ஹோம் லோனை ப்ரீக்ளோஸ் பண்ணுறதுக்கு அவசரப்படாமல் நான் பாட்டுக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னால் ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து 9% 10% இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் வரவான வாய்ப்பு மிக அதிகம். அப்போ நான் ஏன் அவசரப்படணும்? இல்லை, மக்கள் சொல்லுவாங்க உடனே, இல்லை இந்த ஆள் சும்மா சொல்கிறான், இவன் ஐஐடியில் உட்காந்துருக்கான், இவனுக்கு கவர்மெண்ட்ஸ் எல்லாம், இவன் சும்மா சொல்லுவான், இவனெல்லாம் நம்பாதீங்க மக்களே, இவனெல்லாம் நம்பாதீங்கன்னு பெரிய எப்படி சார் மொபைலில் உட்காந்து இவ்வளோ பெரிய கமெண்ட்லாம் டைப் பண்ணுறாங்க யூடியூப்ல? எனக்கு பெரிய கற்றுக்கணும் சார். ஐஐடியில் இல்லாத டெக்னாலஜி எனக்கு தெரியாது எப்படி அடிங்க. 4 வார்த்தை மொபைல் அடிக்க நான் தடவுவேன், இதெல்லாம் கற்றுக்கணும் சார். ஏற்கனவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு என்னோட லைஃப்லேருந்தே நான் ஒரு டேக்அவே சொன்ன மாதிரி இதுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். 2024 எனக்கு ஒரு ஹவுசிங் லோனும், அந்த ஹவுசிங் லோன் மேலே எடுத்த ஒரு டாப் அப் லோனும் அரௌண்ட் ஒரு 35 lakhs இருந்தது. எனக்கு 2024 வந்து எனக்கு என்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அந்த லோனை கொண்டு போய் அடைச்சிட்டு வந்துட்டேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகே, கொஞ்சம் எங்களுடைய குரூப்பில் இந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் பற்றின ஓரளவு புரிதல் உள்ளவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட வாரத்தை என்னன்னா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். ஏன்னான்னு கேட்டேன். உனக்கு ஒரு கார் லோனும் இருக்குது, எனக்கு ஒரு கார் லோனும் போயிட்டு இருந்தது. அந்த கார் லோன் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின கார். ஸோ அப்போ அதுக்கு வந்து 14% இன்ட்ரெஸ்ட். குறைந்தபட்சமா உனக்கு அறிவு இருந்ததுன்னா 14% கட்டுற அந்த கார் லோன் அடைப்பியா, வீட்டு லோன் அடைப்பியா? நான் சொன்னேன், டேய் கார் சொந்தமா இருக்கான்னு எவனும் கேட்க மாட்டான், ஏன்னா நான் வந்து 2வது கார் வாங்கியிருக்கேன். ஸோ 2வது கார் வாங்குறவன் சொந்தமா தான் வாங்கியிருப்பான்னு நம்புவாங்க. ஆனா வீடு யாரா இருந்தாலும் இஎம்ஐ முடிச்சிட்டியான்னு கேட்கறான். ஸோ அப்போ அது ஏன் வீடா இன்னைக்கு தாண்டா மாறுது, நேற்று வரைக்கும் அது ஹெச்டிஎஃப்சியோட வீடு, இன்னைக்கு அது ஏன் வீடுன்னு. நீ இப்படியே இரு, நீ திருந்தவே மாட்டேன்னு போனவன் தான். நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ரெஷர்ல கொண்டுட்டு போயிட்டு அந்த லோனை அடைச்சு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து அந்த லாக்கர்ல வச்சு பூட்டினது தான். ஏன் வாங்கினேன், அதை வாங்கிட்டு வந்து வச்சு பூட்டினதுக்கு பிறகு என்ன நடந்தது, இது எதுவுமே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. இல்லை, அது மைண்ட் செட் தான். ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இது ஒரு மைண்ட் செட் தான். இப்போ நான் என்னுடைய இதை முடிச்சிடுறேன், ட்ரெயின் ஆஃப் தாட் முடிச்சிடுறேன். இப்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து பர்மனன்ட் ஜாப் வச்சுருக்கான், இவனெல்லாம் நம்பாதீங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஹோம் லோன் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு எப்போ வேணால் வேலை போயிடும், ஏஐனால ஏதாவது ஒரு இல்லைன்னா புதுசாக ஏதாவது வரப்போகுது. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க,
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வருது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்தால்தான் உங்களால் சீக்கிரமாக அடைக்க முடியும். ஸோ எங்கேருந்தாவது இந்த எக்ஸ்ட்ரா கேஷை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஹோம் லோனுக்காக வைக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தனியாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டோட சேர்க்காதீங்க, உங்கள் குழந்தையோட படிப்புக்கு எதிர்காலத்தோடலாம் சேர்க்காதீங்க. தனியாக நீங்கள் ஹோம் லோன் ப்ரீபேமெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வேணால் போட்டுங்க, அதுக்கு தனியாக ஒரு ஃபண்டு போட்டுங்க. எப்போ உங்களுக்கு வேலை போகுதோ அதுலேருந்து எடுத்து ரெடி பண்ணி போட்டுருங்க. ஓகே. அப்படி உங்களுக்கு வேலை போகாமல் 15 வருஷம் நீங்கள் வேலை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துடும். அது அப்படியே நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் சேர்ந்துக்கலாம். ஓகே. நீங்கள் என்னைக்காவது ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்களா? அந்த தேவை எனக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை சார். ஓகே. ஏன்னா எனக்கு ஆன்செஸ்ட்ரல் வீடு, ஓகே, தாத்தா தாத்தா சொத்து, அதனால அது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ விபத்துகள் அப்பப்போ தான் நடந்திருக்கு. மற்ற நேரங்கள்ல எல்லாம் விபத்துகள் இல்லாத ஒரு ஸ்மூத்தான ரோட்ல தான் அதுதான் கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம இருக்கணுங்கிறது தான் நான் சொன்னேன். எல்லாருமே எமோஷ்னல், அதாவது தேவை எமோஷ்னல், பட் ஆனால் அதை அடைய போகிற பாதை லாஜிக்கலாக இருக்கணும். ஓகே. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த தங்க நகை வேணும், இந்த வைரம் மோதிரம் வேணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எமோஷ்னல். இது வேணுமா வேணாமா, வாங்கலாமா வாங்க, இதெல்லாம் சப்ஜெக்டிவ், ஒருத்தர் பொறுத்து. ஆனால் நான் இங்கிருந்து அங்கே போகிறேன்ல, எனக்கு என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றணும், அந்த பாதை லாஜிக்கலாக இருக்கணும். அதையும் நீங்கள் எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா அங்கே தான் நிறைய தப்பு பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இந்த இஎம்ஐ அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதே வார்த்தை சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை தான். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கையில் காசு இருந்தால் வாங்கு, இல்லைன்னா வாங்காது. அதுக்கு பொறுமையாக வாங்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, நீ சேர்த்து முடிக்கும் போது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் கூட உனக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை. ஆனால் இஎம்ஐ அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக புழக்கத்தில் வந்துருச்சு. இஎம்ஐயில் ஃபோன், இஎம்ஐயில் முன்னாடி வீடுகள், கார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடங்கி இன்னைக்கு ஃபோன் வரைக்கும் இஎம்ஐயில் வாங்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? டு யூ என்கரேஜ் இஎம்ஐ பேமெண்ட்ஸ், இல்லை கிரெடிட் கார்டையும் சேர்த்தே கூட நம்ம இதில் பேசலாம். கிரெடிட் கார்ட்ஸ் சரி தவறுங்கிற ஒரு பெரிய விவாதம் இருக்குது. கிரெடிட் கார்டு லோன்ஸ்னால பணம் கட்டியே நான் அழிஞ்சிட்டேன்னு சொன்ன ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு கிரெடிட் கார்டுக்கு கட்டி அழிஞ்சோம்னா சொல்லுவாங்க சில பேர், தெரியாமல் விட்டுட்டோம், வட்டி மேலே வட்டி போட்டுட்டாங்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட மிக மிக பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் இது வாங்கலைன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்ற அளவுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையுமே எடுத்துங்களேன், சாதாரண ஒரு பேண்ட்லேருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டிலேருந்து எதுவானாலும் அவங்க அந்த ஃபோமோ வச்சு தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த பொருள் உன் கையில் இல்லைன்னா நீ ஏதோ மிஸ் பண்ணுற, வாழ்க்கையில் உன் வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் அம்மா சொன்னது மிக மிக அருமையான அட்வைஸ். இந்த என்டையர் வீடியோலேயே ஒரே ஒரு பாயிண்ட் யாராவது நீங்கள் எடுத்துக்கணுன்னா உங்கள் அம்மா சொன்ன அட்வைஸை மட்டும் எடுத்துக்கிட்டாலே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். சார், நானே எடுத்துக்கல சார், ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. இது அருமையான அட்வைஸ். இதுதான் ஓல்ட் ஸ்கூல் அட்வைஸ். இந்தியா பயங்கரமான சேவிங் சொசைட்டி. சேமிச்சு வை சேமிச்சு வை சேமிச்சு வை சேமிச்சு வை, ரொம்ப செலவழிக்காத, செலவுகள் இருந்தால் பொறுமையாக செலவை, வெயிட் பண்ணி செலவு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இஎம்ஐலலாம் வாங்காத, கையில் காசு சேர்த்து வச்சு வாங்கு. நீ வாங்கும்போது நல்ல ப்ராடக்ட் வரும், அதை வாங்கு. இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டு உங்கள் அம்மா ஜென்ரேஷன், எங்களுடைய அம்மா அப்பா ஜென்ரேஷன், மேபி என்னுடைய ஜென்ரேஷன் வரைக்கும் கூட ஓரளவுக்கு இருந்தது. இப்போ இருக்கிற ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷனுக்கு நோ வெயிட்டிங், உடனே எனக்கு வேணும். அதுதான் நான் சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய வெற்றி தரும். ஓகே. ப்ளஸ் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ், அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லா லைஃப்லேயும். முந்திலாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்த இப்போ எவ்வளோ எல்லாத்துலேயுமே நம்ம சாதாரண சாப்பாடுலேருந்து, ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து, டிவி சேனல்லேருந்து எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வேணுங்கிற, இதுதான் நீங்கள் பார்க்கணும், இந்த பாட்டை தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி, இந்த ட்ரெஸ் தான் நீங்கள், அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய வருது. ப்ளஸ் அட்வர்டைஸிங்னால எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு உடனே இது வேணும். இந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் எதுவுமே, அதாவது டிலே கிராட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்கள் அம்மா சொன்னது பேசிக்கலி டிலே கிராட்டிஃபிகேஷன். உனக்கு இது வேணும்னு உடனே வாங்கிறாத, வெயிட் பண்ணி வாங்கு. அந்த ஆட்டிடியூட் போயிடுச்சு. நம்ம இப்போ கன்சியூமரிஸ்ட் கண்ட்ரி ஆகிட்டோம். அதாவது ஃபுல்லாக இப்போ கேபிட்டலிஸ்ட், அதாவது அந்த அமெரிக்கன் சொசைட்டி மாதிரி இந்தியன் சொசைட்டி ஆகிட்டு வருது. நீங்கள் அமெரிக்கன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது வீட்டில் போய் வேலை செய்கிறவங்க கார்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க ஹவுஸ் மேடாக தான் வேலை பண்ணுவாங்க. அவங்களோட ஜாப் டெசிக்னேஷன் அவ்வளோதான். அவங்க சூப்பராக கார் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அப்படியும் இது பயங்கர சூப்பராக இருக்கும் வீடு. ஆனால் அவங்ககிட்ட கையில் காசே இருக்காது, எல்லாமே இஎம்ஐ. அவங்க பார்க்குறதுலாம் ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி, காரு, எல்லாமே இஎம்ஐயில் தான் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ப்ளஸ் வீடு, அதுவும் ஒரு இஎம்ஐ ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரியான இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சுச்சுவேஷன்.
கையில் காசு தங்காது. சார் எங்கள் அம்மாவே எனக்கு சொல்லும்போது அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இல்லைம்மா நான் இந்த நீங்கள் சொல்கிற லாஜிக் படி இந்த காரை வாங்குறதுக்கு நான் வந்து 15 லட்சம் ரூபாய் சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும். இந்த 6 வருஷம் நான் பைக்கில் போகிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. ஸோ எனக்கு கூட இருக்கிற மற்றவங்க வேறு வேறு தொழில்களில் இல்லை வேறு வேறு பிஸ்னஸ்க்கு போனவங்க என் கூடவே படித்தவங்களாம் எனக்கு கார் வச்சிருக்கும் போது கடன்லையாவது அந்த காரை நான் வாங்கிட்டேன்னா நானும் அவங்களும் ஈக்குவல் ஆகிட்ட மாதிரி நான் ஒரு உணர்வுக்கு வரேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகுது, நான் 6 வருஷம் கழிச்சு கார் வாங்கும்போது நீங்கள் இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ உங்களை நான் எப்போ நான் காரில் வச்சு கூட்டு போகிறது? என் குழந்தை பிறக்குது, எனக்கு பிறக்கிற குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்தே நேராக வீட்டுக்கு வரும்போது காரில் தான் வரணும். அது வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை வந்து ஒரு டாக்ஸிலையோ வரதை விட என் குழந்தை பிறந்த முதல் அடியே என் காரில் வைக்கணும். இப்படியான விஷயங்கள் இதை வந்து ஒரு கடமை அல்லது ஒரு சராசரியா, நான் எகெயின் ஐ எம் கோட்டிங் மைசெல்ஃப் அஸ் எ மிடில் கிளாஸ் அண்ட் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்றேங்கிறத சொல்றதுக்கு ஒரு 4 பேர்கிட்ட டிக்ளேர் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு டூலா பாக்குறதுனால அவன் இழப்புகளை தான் சந்திப்பாங்கிறதுக்கு நானே உதாரணம். ஆனாலும் உங்க வயால அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்லுங்க, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் பின்னாடி ஃபேஸ் பண்ணுவாங்க? உடனே தெரியாது சார், இதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். உடனே அந்த பிரச்சனைகள் தெரியாது. இப்போ ரிட்டையர்மெண்ட்டோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றியே யோசிக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அது உடனே இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 35 வயசு ஆகுது, எனக்கு 35 தானேப்பா ஆகுது, ரிட்டையர்மெண்ட் 20 வருஷம் கழிச்சு தானேப்பா எனக்கு, நான் ஏன் இப்போ யோசிக்கணும்? இப்போ ஏன் சும்மா என்னை போட்டு பென்ஷனு ரிட்டையர்மெண்ட் எல்லாம் பற்றி யோசிக்கிறேன்? இதே டைம் 45 வயசு ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு கேட்டகரியில் ரிட்டையர்மெண்ட்டை தள்ளி விட்டாங்க. அதனால தான் எனக்கு உடனே வீடு வேணும், உடனே எனக்கு நகை வாங்கணும், உடனே லேண்ட் வாங்கணும். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ப்ரைமரி திங்ஸ். இப்போ இது என்கிட்ட இல்லைன்னா அது ஒரு பெரிய என் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஹோலாக தெரியுது எனக்கு. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா, பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு அசட் ரிச் கேஷ் போர்னுவாங்க. அவங்களுக்கு வந்து வீடு இருக்கும், சொந்த வீடு இருக்கும், ரெண்டல் வீடு இருக்கும், பிளாட் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கையில் கேஷ் இருக்காது. ஓகே. பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, அதை விற்கவும் மாட்டாங்க. நிறைய ரிட்டையரிஸ் எனக்கு தெரியும் சார், அவங்க வந்து ரொம்ப தேர் ஸ்ட்ரகிளிங். ஆனால் 2-3 வீடு வச்சுருப்பாங்க. சார் அவங்க வீடு விற்றுருங்க, அவங்க பிளாட் சும்மா தானே இருக்குது. இல்லை அது பையனுக்காக நான் வச்சுருக்கேன், அவன் என்ன பார்த்துப்பான். இந்த மாதிரியான ஒரு நான் சொல்கிறேனே, அதாவது அது ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பொக்கிஷமாகிடுது. நான் சொந்த வீடை விட்டுருங்க, சொந்த வீடு ஒரு கன்சியூமபிள். நீங்கள் சொந்த வீடை விற்றுட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போயிருப்பீங்க? அதை விட்டுருங்க. அடுத்த செகண்டரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான கார் இந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சேன் என்னென்னா, எவ்ரி டைம் நீங்கள் வாங்கும்போது, எவ்ரி டைம் நீங்கள் இஎம்ஐ கட்டும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடிபடும். பர்டிகுலர்லி ஹோம் லோன். ஒரு ஹோம் லோன் எக்ஸ்பென்சிவான வீடு இல்லை, நான் 2 BHKலாம் எனக்கு போதாது, நான் 3 BHKனா நீங்கள் அது இஎம்ஐயில் தெரியும் மாதம் இல்லையா? அப்போது எது அடிபடும்? உங்களோட ரிட்டையர்மெண்ட் அடிபடும். ரிட்டையர்மெண்ட் போது உங்களுக்கு பணம் இருக்காது. நீங்கள் 3 BHKல இருப்பீங்க, சூப்பராக இருக்கும், எல்லா வீடெல்லாம் நல்லாயிருக்கும், சி வியூ, பால்கனி எல்லாம் சூப்பர். ஆனால் கையில் காசு இருக்காது. திடீர்னு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா உங்களுக்கு காசு இருக்காது. அந்த மாதிரி அசட் ரிச் கேஷ் பூராக ஆகிடக்கூடாது. ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் சொல்கிற லாஜிக் எல்லாமே கரெக்டான லாஜிக் தான். ஆனால் இது என்னால் காம்பன்சேட் பண்ண முடியுமா? இப்போ நான் கார் வாங்குறேன், உடனே கார் வாங்குறேன், லோன் வாங்கி கார் வாங்குறேன், நோ ப்ராப்ளம், ஃபைன். பட் இதனால எவ்வளவு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடி வாங்குது, இதை நான் கால்குலேட் பண்ணி அது அப்புறம் என்னால் காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அந்த காம்பன்சேட் பண்ணுற ஐடியா வந்துருச்சுனாலே போதும். சார் இப்போ எனக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி டைம் லைனில் ட்ராவல் பண்ணி போய் அந்த 2018 ஏப்ரலில் அந்த கார் வாங்குற முடிவை மாற்ற முடியும்னா நான் மாற்றிடுவேன். ஆனால் எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ என்னோட கார் இன்னைக்கு 8 வருஷம் பழசாயிடுச்சு. 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கின காரை இன்னைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. இருந்தாலும் முதல் கார். ஸோ எகெயின் த சேம் அந்த சென்டிமெண்டல் ஃபூல் அல்ல இடியட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்மளே. அவன் வந்து அந்த காரை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனாலும் அந்த கார் இன்னும் எனக்கு டிப்ரிசியேஷன் ஆக போகுது, இன்னும் செலவுகள் வைக்க போகுது. ஸோ இந்த ஒரு இல்லை நீங்கள் அப்படி பார்க்காதீங்கன்ற, நீங்கள் கார் வந்து உங்கள் தேவைக்காக வாங்கிட்டீங்க, அது கன்சியூமபிள். ஓகே. நீங்கள் என்ன இப்போ ஷர்ட்டு வாங்குறீங்கன்னா வாழ்நாள் பூரா அந்த ஷர்ட்டு போட்டு போயிடுங்க, நெஞ்சு தான் போக போகுது, பிஞ்சு போக போகுது, எல்லாம் ஆக போகுது. அந்த மாதிரி தான் கார். பட் நான் என்ன சொல்கிறேன், ஓகே எனக்கு அப்போது என்னுடைய தேவைக்கு என்னுடைய ஆசைக்கு எனக்கு அந்த கார் வேணும், ஃபைன். பட் அதனால நான் என்ன இழக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றேன். நிறைய பேர் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன இழக்கிறீங்கன்னா, உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கம்மியாகும். சூப்பர். எவ்வளவு கம்மியாகுன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஏஐட்டு கேட்டால் போதும், ஒன்றுமே தேவையில்லை சார். இப்போ எதுவும் ஸ்ப்ரெட்ஷீட் எதுவுமே தேவையில்லை, நேராக ஜெமினிகிட்ட போங்க, கிளாடு கிட்ட போங்க, ChatGPT போங்க. இந்த மாதிரி எனக்கு நான் இப்போது இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், என்னுடைய டேக் ஹோம் பே இவ்வளோ, இப்போ நான் கார் வாங்கலைன்னா என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். லெட்ஸே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உடனே எனக்கு கார் வேணும், நான் பர்சனல் லோன் வாங்க போகிறேன். இந்த கார் இந்த ஹோம் லோன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்,
இவ்வளோ நாள் கட்ட போகிறேன், இதனால எவ்வளவு எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இழப்பு வரும், இதை நான் எப்படி ஈடுகட்டுறது அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் அழகாக கேள்வி கேட்டிங்கன்னா அழகாக ஏஐ பதில் சொல்லும். நீங்கள் கச்சாமுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பாக சொல்லும். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு டூல்ஸ் இருக்கும்போது அதை பயன்படுத்தலாமே. அப்படியும் நான் எமோஷனல் தான் இருப்பேன், நான் எதுவும் யோசிக்கவே மாட்டேன், நான் பிளான் பண்ணவே மாட்டேன்னு இருந்தால் அப்புறம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய நீங்கள் உங்களோட வீடியோக்களில் பேசியிருக்கீங்க. இந்த வீடியோலையும் இந்த பாட்காஸ்ட் செஷன்லையும் நீங்கள் நிறைய தடவை கோட் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட், நான் ஒரு 40களில் நான் ஓய்வு பெறணும்னு நினைக்கிறேன், 45 நான் எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் குறிப்பாக ஐடி இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பார்க்க முடியுது. மேபி அவங்களுடைய வேலை அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க போதுங்கிற ஒரு மனநிலைக்கு கொஞ்சம் பேர் நகர்றாங்க. ஒரு 10% ஆஃப் த செக்மெண்ட்டை வந்து நான் பிரித்து பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு நிறைவு அடைஞ்சு அவங்க என்னென்னலாம் ஒரு பேசிக் ஒரு டிக் மார்க்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த பாக்ஸஸ் எல்லாம் அவங்க டிக் பண்ணி முடிக்கும் போது போதுங்கிற எண்ணம் சில பேருக்கு வருது. சில பேர் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டே இருக்காங்க, ஓகே பல வருஷமா நான் அடுத்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு இண்டிகேட்டராக போகிறதுக்கான சாத்தியம் இருக்கா, அல்லது டு யூ என்கரேஜ் இட்? ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எதனால பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக எல்லாம் சொல்லுவாங்க பாஸ் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப. அதாவது 16-17 மணி நேரம்லாம் வேலை பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ் 16-17 மணி நேரம் வேலை பண்ணாங்களே உங்களுக்கு இட் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், ஹார்ட் இஷ்யூஸ், கொலஸ்ட்ரால் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ப்ளஸ் வெயிட் கெயின் எல்லாமே ஒர்க் ரிலேட்டட்னால தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியில் வரணுங்கிறது ஆசை, நியாயமான ஆசை தான். ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் என்ன பண்ண போகிறேன், வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா வீட்டிலலாம் உட்கார முடியாது. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை தான் வரும் சும்மா வீட்டில் உட்காந்திங்கன்னா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூப்பர் பிளான் இருக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பிளான் நிறைய பேருக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 45 வயசில் ரிட்டையர் ஆகிறது அதுவே பெரிய சாத்தியம், பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பிளான் நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா சும்மா அதை வேகாக சொல்லுவாங்க. கன்சல்டன்சி பண்ணுவேன், நான் இங்கே போய் லெக்சர் எடுப்பேன், இந்த மாதிரி வேகாக கிளியராக ப்ரிசைஸாக ரொம்ப சில பேர் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஐ நோ மெனி பீப்புள் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும். அது ஒரு விஷயம். 2வது, இந்த போதும்னு சொன்னீங்க இல்லைங்களா, கண்டென்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, எனக்கு இது போதும், நான் இவ்வளோ சம்பாதிச்சது போதும், அதை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி போதும்னு சொல்கிறீங்களா இல்லை குத்துமதிப்பாக சொல்கிறீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன். இது நீங்கள் ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏஐ கேட்ட சொல்லலாம். இது போதும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது பிளான் பண்ணி போதும்னு சொல்கிறீங்களா இல்லை குத்துமதிப்பாக ஒரு மாதிரி மேலோட்டமாக பார்த்துட்டு சொல்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அழகாக பிளான் பண்ணி சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த மாதிரியும் மக்கள் தெரியும். ஏன்னா நான் வந்து 92 ஸ்கூல் முடித்தேன். அப்போ தான் வந்து ஐடி பூம் இந்தியாவில் வருது. அப்போ என்னுடைய பேட்ச் பசங்களை எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தட் இஸ் ஆல் ஃபைன். பட் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது 2வது விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இஸ் வெரி குட், நான் தப்பு இல்லை. ஏன்னா பர்சனலி உங்களை ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், பேக் பெயின், நெக் பெயின், தலை சுத்தம் எல்லாம். வேலையை நிறுத்தினாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரிசால்வ் ஆச்சு. ஸோ லைஃப் ஸ்டைல் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும், அதில் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. கன்சியூமராக இருப்பாங்க, அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க, அதாவது ஏதாவது ஆர்டிக்கல் எழுதுறது, இல்லை ஏதாவது பெரிய ட்வீட் எழுதுறது, யூஸ்ஃபுல்லான ட்வீட் எழுதுறது, இல்லை யூடியூப்பில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பட் நம்ம கன்சியூமராக இருக்கிறவங்க நிறைய பேர் கன்சியூமராக தான் இருக்காங்க. கண்டென்ட் கன்சியூமர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? What do you think about it? என்னுடைய ஏஜ் வந்து ஷெட்யூல்டு ரிட்டையர்மெண்ட் 65 சார். நான் இப்போ 52. ஓகே, ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு தட். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யூ ஷுட் லிவ் லாங். நான் அதனால் ரொம்ப கவலைப்படுறதில்லை. ஏன்னா ஒன்லி திங், நான் இப்போதைக்கு மை கோல்ஸ் ஆர் ஆல் டன். உங்களோட போர்ட்ஃபோலியோ, இப்போ உங்களோட கோல்ஸ் ஆர் டன்னு கேட்டதுனால சொல்கிறேன், உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்போ என்னவா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு சொல்லலாமா? அதில் விருப்பம் இருக்கா? அது ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக என்னோட ரிட்டையர்மெண்ட் இப்போ தான் நான் நேற்று தானே எழுதினேன். ஒரு 60-65% ஈக்விட்டி இருக்கும் சார். எல்லாம் முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் ஒரு மீதி ஒரு 40%, 35-40% வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம். இந்த ஃபிக்ஸ்ட் இன்கமில் மெயினாக என்பிஎஸ் தான் என்னுடைய, ஏன்னா மேண்டட்ரி என்பிஎஸ், கொஞ்சம் பிபிஎஃப் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பாண்ட்ஸில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இல்லை? நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா,
உங்களுக்கு இன்கம் தேவைன்னா பாண்டில் போடுங்க, ஓகே. இன்கம் தேவையில்லைன்னா பாண்டில் போடாதீங்க. எனக்கு வந்து பணம், அதாவது நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு வந்து ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வரணும், ஓகே இப்போ பாண்டு வாங்க. ஆனால் பாண்டை பார்த்து வாங்க. ஏன்னா பாண்டுங்கிறது நிறைய டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குது. பாண்டு ஈக்விட்டியை விட பயங்கர ரிஸ்க் வந்து பாண்ட் மார்க்கெட். ஸோ பார்த்து நீங்கள் பாண்ட் வாங்க. உங்களுக்கு யூஸ்வலாக நான் எல்லாம் சொல்லணும்னா நிம்மதியாக தூங்குறதுக்கு RBI-டேருந்து வாங்க, ஓகே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து வாங்க. ஒரு 0.5% 1% கம்மியானாலும் நிம்மதியாக தூங்குவீங்க, பணம் போகாது. என்னதான் நீங்கள் செக்யூர்ட் பாண்ட், அந்த பாண்ட், இந்த பாண்ட்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் ரிஸ்க்ஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் ஆனால் ரியல் எஸ்டேட் இது வரைக்கும் நான் என்கிட்ட ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி, ஆனால் கேபிட்டல் என்கிட்ட இல்லை. ஓகே. ஏன்னா எனக்கு இந்த ரிட்டையர் ஆகணும் இதுதான் மைண்டில் அடிச்சுட்டே இருக்கிறதுனால அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். பாதி வாழ்க்கை அதில் போச்சு. அப்புறம் குழந்தை வந்தோம்னா குழந்தைக்கு ஃப்யூச்சருக்கு நம்ம ஒழுங்காக அதில் மீதி வாழ்க்கை போச்சு. இப்போ இனிமேல் ரியல் எஸ்டேட் வாங்கணும்னா இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ அவுட் ஆஃப் ஆல் தோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவை மேஜராக ஹோல்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொன்னீங்க. மேக்ஸிமம். ஆமாம். ஓகே. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறத வந்து நம்ம இன்றைக்கும் வந்து கிண்டலாக சொல்கிறது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு என்னென்னே புரியாத மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ அது ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் புரியும்படி சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது புரிதல் வந்துருச்சா அப்படிங்கிறது இல்லை சார். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டிக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லாஸ்ட் 2-3 years 4-5 years ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தி ஆகிடுச்சு, பர்டிகுலர்லி கோவிட் லாக்டவுன் பீரியடில் அதுக்கப்புறம். ஆனால் அவங்க யாருமே மார்க்கெட்டோட உண்மையான முகத்தை பார்த்தது கிடையாது. எல்லாரும் வந்து பயங்கர ரிட்டர்ன்ஸ் 15%, 20%, 30% ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசி 2 வருஷமே ரிட்டர்ன்ஸ் பார்க்காதவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேஸ்ட்டுப்பா, இவங்கெல்லாம் ஃப்ராடு பயலுக்குப்பா, இவங்களாம் நம்பாதீங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடுது. அந்த மாதிரி நம்பிக்கை போச்சுன்னா, ஏன்னா ஈக்விட்டி வந்து உங்களை பயங்கரமாக உங்கள் பொறுமையை சோதிக்கும், பயங்கரமாக சோதிக்கும். உங்களுக்கு எப்படி எல்லாம் உருட்டி கிருட்டி பார்த்துருங்க. நீங்கள் அந்த எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் ஈக்விட்டிலேருந்து உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பெரிய சோதனை ஒன்று நடந்துகிட்ருக்கு 2 வருஷமாக 2.5 வருஷமாக ஈக்விட்டி மார்க்கெட். ஓகே. ஸோ அது சோதனை கடந்துருவோமா? தெரியாதுங்க, யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே. யாராலையும் சொல்ல முடியாது. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ஓகே. சரி, இன்னைக்கு நீங்கள் செஷனுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒன்று வந்தது. அது படிக்கும்போது எனக்கு அதில் நிறைய இன்சைட்ஸ் இருந்தது. அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அந்த மெசேஜை படிக்கிறேன். இதில் நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிறுத்தி இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் யூ கேன் சே லைக். ஸோ இது வந்து என்னென்னா, நேற்று இரவு எங்கள் தெரு கடைசியில் இருக்கும் கவுட், அவருடைய உண்மையான பேர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா அல்லது பக்கத்து வீட்டு ஓய்வு பெற்ற மேனேஜராகவும் இருக்கலாம். புழுக்கம் தாங்க முடியாமல் வியர்த்து வடிய எழுந்தார். மே மாத வெயில் கொளுத்துகிறது, அறையில் பிராண்டட் ஏசி இருக்கிறது, ரிமோட் பக்கத்திலேயே இருக்கிறது. ஆனால் அவர் வெறும் 1 மணி நேரம் மட்டும் ஏசி போட்டுவிட்டு அணைத்து விட்டார். காரணம் கேட்டால் கரண்ட் பில் வீணில்லையா தம்பி என்று சிரித்தார். இதுதான் இந்த தலைமுறை இந்திய ஓய்வு பெற்றவர்களின் உண்மையான கதை. வங்கி கணக்கை பார்த்தால் கோடிகள் இருக்கும், ஆனால் வீட்டில் ஏசி போட மனம் வராது. சொத்தில் இவர்கள் மகாராஜாக்கள், ஆனால் வாழ்க்கை முறையில் இன்னும் ஏழைகள் தான். நிதி உளவியலில் இதைத்தான் ஸ்விட்ச் ஃபெயிலியர், பணம் இருந்தும் செலவு செய்ய முடியாத மனநிலை என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அது கண்டினியூ ஆகுது சார். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான இந்த ஸ்விட்ச் ஃபெயிலியர் மென்டாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர் ஹவு டு யூ இன்டர்பிரட் திஸ்? இது உண்மை என்னன்னா, நிறைய பேர் நானும் இந்த உட்பட அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு என்னென்னா, பார்த்தா பணக்காரன்னு தெரியக்கூடாது. ஓகே. அப்போ தான் பணம் தங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா ஒருத்தர் பணக்காரன் பணக்காரன் போகிறான் பாரு எப்படி சொல்கிறோம், அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தான் பார்ப்போம், மொபைல் ஃபோன்ஸ் பார்ப்போம், இல்லை ஓட்டுற காரு வெஹிக்கிள்ஸ் தான் பார்ப்போம். அது எதுவுமே என்னை பார்த்தா யாருக்கும் பணக்காரன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்னுடைய பிரின்சிபல் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ நானும் வந்து இந்த ஸ்விட்ச் ஃபெயிலியரில் ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லைன்னு எனக்கு பர்சனலாக தெரியும். ஓகே. பட் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது இது வந்து எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து எல்லாமே கடன் வாங்கி பண்ணுறோம். இது எது பெட்டர்? எனக்கு ஸ்விட்ச் ஃபெயிலியர்ஸ் மக்கள் பெட்டர்னு தோணுது. ஓகே. நீங்கள் கடன் வாங்கி கடனில் தத்தளித்து எந்த இஎம்ஐ எங்கே போகுது, எதை ப்ரீக்ளோஸ் பண்ணணும்னு தெரியாமல், அதாவது ஒரு யூஸ்வலாக ஒரு மீம் வரும் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் வந்து சேலரி கிரெடிட்னு வரும், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கும், கடைசியாக ஒரு எஸ்எம்எஸ் பேங்க் பேலன்ஸ் 0 அப்படின்னு எல்லாமே இஎம்ஐ டிடெக்டர் யூஸ்வலாக ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் தான் இப்போ ஜென்ஸி இருக்காங்க, யங் பீப்புள் இப்போ இருக்காங்க.
இது வந்து இன்னொரு ஓல்டர் எக்ஸ்ட்ரீம். அதாவது அவங்களுக்கு அந்த மனசு வரமாட்டேங்குதுன்னா, சில பேருக்கு வந்து உண்மையாவே அது வந்து அது ஒரு பெரிய தப்புன்னு தோண மாட்டேங்குது சார். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒய்ஃப் நானும் பேசிட்டு இருந்தபோது, உனக்கு 10 லட்சம் வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட நான் கேட்டேன். கையில 10 லட்சம் நமக்கு யாரோ 10 லட்சம் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ணுவ, என்ன வாங்குவ சொல்லு. ரொம்ப நேரம் யோசிச்சா, யோசிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ என்ன பண்ணுவ சொல்லுன்னு என் பக்கம் திருப்பினான். எனக்கும் அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது நானும் யோசிச்சேன், எனக்கும் தெரியல. மேக்ஸிமம் இன்வெஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ எங்களுக்கு வந்து அந்த பணம் இருந்தாலும் அதை செலவழிக்கணுங்கிற ஆசை இல்லை. ஓகே. அப்போ வந்து என்னுடைய ஷூஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து நான் எதுவும் மற்றவங்க ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, அவன் ஏதோ அவனை தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரியும் பணம் இருந்தும் வருத்திக்கிற மாதிரி அவங்க இந்த மெசேஜ் போடுறாங்க. இது ஃபேக்சுவலி உண்மைதான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அவங்கள தான் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் கேட்கணும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு செலவு பண்ணணும்னு ஆசை இருந்தும் நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களா, இல்லை உங்களுக்கு செலவு பண்ணணும்னு ஆசையே உங்களுக்கு இல்லையா? சூப்பர். அப்படிங்கிற, ஏன்னா எனக்கு செலவு பண்ணணும்னு ஆசை நிஜமாவே இல்லை. ஓகே. ஸோ இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாமா, காலமாக சேமிப்பை சொல்லி கொடுத்த அதே சமூகம் தான் ஒருத்தர் சிக்கனமாக இருந்தாலும் அவனுக்கு கருமி கஞ்சன் அப்படின்னு சொல்லுது. இந்த சொசைட்டி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஓகே. ஏன்னா இந்த மெசேஜ் வந்து இதனுடைய கண்டினியூஷனில் அவங்க சொன்ன வந்த விஷயத்தில் எனக்கு ஒரு இடம் மட்டும் ஒரு டிஸ்கஷனாகவே கொண்டுட்டு வரணும்னு தோணுச்சு. அது என்னன்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. 4 தசாப்தங்களா காலர் தேய ஒரே சட்டையை போட்டாங்க, ஆட்டோ சார்ஜ் மிச்சம் பிடிக்க கிலோமீட்டர் கணக்கில் நடந்தாங்க, பிள்ளைகளோட கல்யாணம் படிப்பு இதுக்காக தங்களுடைய சுகதுக்கங்கள்லாம் இழந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன இதில் கன்க்ளூட் பண்றாங்கன்னா, 68 வயசுல இன்னைக்கு அவருக்கு கடன் இல்லாத வீடு இருக்கு, 3 கோடிக்கு மேல FD இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நிதி ரீதியா அவர் வெற்றியாளர். ஆனா 40 வருஷங்களா மூளையில கெட்டியா ஆன் செய்யப்பட்ட அந்த சேமி அப்படிங்கிற அந்த சுவிட்ச் வந்து இப்போ ஓய்வு பெற்ற பிறகு செலவு செய் ஸ்பெண்ட் அப்படின்னு சொன்னாலும் மாறவே மாட்டேங்குது, அங்கேயே ஜாம் ஆயிடுச்சு. சோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் கிட்ட இந்த ஸ்விட்ச் ஃபெயிலியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயத்தை அவங்க கோட் பண்றாங்க. என்னன்னா, FD வட்டி பொறி. சோ அதை வந்து ஒரு கேட்ச் மாதிரி அவங்க வைக்கிறாங்க. வங்கியில கோடிகள்ல இருந்தாலும் மாதம் வரும் வட்டியிலேயே குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அசல் தொகையை தொட்டால் ஏதோ பெரிய பாவம் செய்தது போல, சொந்த கையால் மரத்தை வெட்டுவது போல பயந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியான மெசேஜஸ், ஓகே, இது வந்து எனக்கு அனுப்புனவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், நம்ம சேனல் பார்க்குறவர். அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்களோட மகள் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பெங்களூர்ல ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்காங்க. வெரி வெல் ஆஃப், அண்ணாநகரில் சொந்த வீடு இருக்கு. ஃபினான்ஷியலி அவர் எவ்வளோ குட் ஹெல்த்தி, அவருக்கு தேவையான செலவுகளை செய்துக்கிறாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவரையும் இந்த மெசேஜ் போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு அடக்கமா கைக்கடக்கமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, அதை வாழ்றவங்களை இந்த சமூகம் வந்து வேறொன்றாக சித்தரிக்க முயற்சி செய்யுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எல்லாமே அது 100% நீங்க சொல்றது ரைட். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஃப்ரீயா செலவு பண்ணலாம்னா என்ன பண்ணும்? ஒருத்தர் ஒரு யங்ஸ்டர் ஃப்ரீயா செலவு பண்ணா நிறைய பேர் வந்து வெளியில போய் சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரத்துக்கான பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து அவங்க மாலில் போய் சாப்பிட்றது, வெளியில் போய் சாப்பிட்றது, ரெஸ்டாரண்ட்ஸில் போய் ரெகுலராக சாப்பிட்றது. நான் எப்போயாவது போய் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்பாங்க, ஆனால் ரெகுலராக சாப்பிடுவாங்க. இதை ஸோ அவர் இதெல்லாம் பண்ணாதவங்க, இதெல்லாம் தெரியாதவங்க, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம், ஸ்பெண்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாதவங்க ஆக்சுவலி தே ஆர் சேஃபர். அவங்களோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா தே வில் பி மச் பெட்டர். அவங்களால அந்த 65 அவங்களுடைய ஹெல்த் வந்து மச் பெட்டர் தான் இந்த புது யங்கர் ஜென்ரேஷனோட ஹெல்த் பெட்டராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி அது ஆக்சுவலி போற்றப்பட வேண்டிய விஷயம். பட் இப்போ இருக்கிற நம்மளுடைய ஸ்பெண்டிங் கல்ச்சர்னால நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். பட் அது ஓகே, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார். நமக்கு அது பர்சனலாகவே நான் சொல்கிறேன், எனக்கு என்ன தேவையோ நான் அதை வந்து பெஸ்ட்டாக வாங்குவேன். ஓகே. எனக்கு தேவையில்லைன்னா அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். அது எனக்கு தோணவே தோணாது அது பண்ணணும். பட் மற்றவங்க வந்து இது பண்ணவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நீ ஏன் இன்னும் காரவே வாங்கல. நான் வாழ்க்கையில் ஒரு கார் டிரைவர் சீட்டில் உட்காந்ததே கிடையாது. எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸ்டீரிங் வீல் தொட்டது கிடையாது. பட் எனக்கு வந்து அது தோணவே இல்லை, ஆசையே இல்லை. பட் என் பையனுக்கு இருக்கு. ஸோ அவன் என்ன, அது டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். அவன் கார் வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், அந்த ஆசையெல்லாம் அவனுக்கு இருக்கு. ஸோ நான் அது வந்து அதே நான் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை. பட் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தோணவே இல்லை. எனக்கு தோணவே இல்லாத போது நான் தப்பா ரைட்டா மற்றவங்க என்ன சொல்றாங்கிறது நான் கவலைப்பட போகுது. சரி, இப்போ நான் சொல்ற சில விஷயங்களை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் தேவைன்னா சொல்லலாம், இல்லை அப்படின்னா வாங்கலாம் வாங்க மாட்டேன். இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் கூட இதுலேருந்து அவங்க ஒரு டேக்அவே எடுத்துக்கலாம். தங்கம் வாங்கலாம், ஆபரண தங்கம் தேவைன்னா ஆசைப்பட்டால் வாங்கலாம்.
ஆனால் ரொம்ப வாங்கக்கூடாது, யோசிச்சு சேமிச்சு வாங்கலாம். கோல்டு ரிட்டர்ன் வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு வாங்க. கோல்டு ETF கோல்டு ETF வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த ETF வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துவாங்க. அதாவது எனக்கு ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது. ETFங்கிறது ஒரு ஷேர் மாதிரி ட்ரேட் ஆகும். ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அந்த ETF ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் சப்ஸ்கிரைபர் சந்தாதாரராக இருக்காங்கன்னா, நீங்கள் வாங்கணும் இல்லை விற்கணும்னா அந்த 100 பேர்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் விற்கணும். சாதாரண அமௌண்ட்ஸ்லாம் நீங்கள் அவங்ககிட்ட. ஸோ அவங்க தான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஸோ ETF உடைய NAVக்கும் ETF ப்ரைஸ் நீங்கள் வாங்குற ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட் ஒரு பெரிய டர்மாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய ப்ராப்ளம் வருது, பெரிய கிரைசிஸ் இருக்கும்போது கோல்டு திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். அந்த மாதிரியான டைமில் கோல்டு ETF ப்ரைஸும் கோல்டு ETF NAVம் டிஃப்ரென்ஸ் ஆகிறது, பெரிய டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதனால லாஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க, வாங்க தெரியாமல் வாங்கி லாஸ் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ETFனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் தேவையில்லாமல் தயவு செய்து மியூச்சுவல் ஃபண்டுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையே இல்லை. ஓகே, இது மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு என்கரேஜ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய தப்பு, தேவையே இல்லை. தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க. கோல்டு அப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி, ரிட்டர்ன் ட்ராக் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். கோல்டு ஃபண்ட்ஸ்னு இருக்கு. ஓகே, கோல்டு ஃபண்ட்ஸில் போடலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி மல்டி அசெட் ஃபண்டில் அவங்க 10% 20% கோல்டு அந்த ஃபண்டிலே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, பிட்காயின் சத்தியமாக போகாதீங்க. ஏன்னா எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது, ரெகுலேஷனே கிடையாது. எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோ எதுவுமே ரெகுலேஷனே கிடையாது. ரெகுலேஷன் இல்லைன்னா உங்கள் பணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்கேம்ஸ்டர் வந்து உங்களுடைய அந்த வாலெட்ஸ்லாம் திருடிட்டு போயிடலாம். நிலம், பிளாட் தேவைன்னா அதாவது கன்சம்ஷன், உங்கள் சொந்த வீட்டுக்கு ஒரு டெஃபினட்டாக உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ட்ரீம் பண்ணிங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஏன்னா கதையெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா வந்து இல்லை எங்கள் சித்தப்பா வேளச்சேரியில் ஒரு பிளாட் வாங்கினார் 20 வருஷம் முன்னாடி, இப்போ பாரு அது 30x இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறவங்க நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைகள் உங்களுடைய லைஃப் ஸ்டோரியாக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டும் எல்லா அசெட் கிளாஸ் மாதிரியும் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு உட்படுது. கேட்கும் கதைகள் எல்லாம் நம்முடைய கதைகள் அல்ல. அது வந்து அதை வச்சு நம்ம நம்மளுடைய ஃபியூச்சரும் இப்படி இருக்குன்ற கனவு காணக்கூடாது. ரியல் எஸ்டேட்லேயும் டிமாண்ட் அண்ட் சப்ளை வரும். எப்போ திடீர்னு டிமாண்ட் ஜாஸ்தியாகும், திடீர்னு டிமாண்ட் கம்மியாகும். அதனால் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பேங்க் டெபாசிட்டை விட கம்மியாக, ரியல் எஸ்டேட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பேங்க் டெபாசிட்டோட கம்மியாக ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு நீங்கள் வாங்கினால் ஓகே. ஓகே, என்டோமெண்ட் பாலிசிஸ் சத்தியமாக வாங்கக்கூடாது. ஓகே, ஒரே ஒரு இன்சூரன்ஸ், வாழ்க்கையில் தேவையான லைஃப் இன்சூரன்ஸ் மட்டுமே, பியூர் லைஃப் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். அதர் தென் டேர்ம் இன்சூரன்ஸ் யூ டோன்ட் என்கரேஜ் எதுவுமே வாங்கக்கூடாது. ஓகே, இன்ஃபேக்ட் நான் பேங்க்குக்கிட்டே எல்லாரையும் பேங்க்குக்கே போகாதீங்கன்னு சொல்லுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ஒரு கால்குலேட்டர் ஏதாவது இருக்கா? எவ்வளவு ரூபாய்க்கு அவங்களுடைய வருமானத்திலிருந்து உங்க டேர்ம் இன்சூரன்ஸ்? ஆக்சுவலாக செபியோட என்னுடைய கால்குலேட்டர் செபியோட வெப்சைட்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஏஐ கிட்ட போகும் சார், வாழ்க்கையே மாறி போச்சு சார், கால்குலேட்டர் தேவையில்லை சார். என்னுடைய லைஃப் எங்களோட ஏஐ நீங்க தான். ஐயோ அதெல்லாம் நீங்க கால்குலேட்டர் போட்டு செபிக்கே இல்ல, அதெல்லாம் பழைய காலம். அது இப்பெல்லாம் மாறி போச்சு. எல்லாத்தையும் நான் பண்ண வேலையெல்லாம் ஏஐ படிச்சு எல்லாருக்கும் சொல்லுது. ஸோ நான் எதுக்கு நான் பேங்க்குக்கு போனேன்னு சொன்னேன்னா, நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா என்டோமெண்ட் பாலிசி, யூலிப் எல்லாம் வித்துப்பாங்க. இதுவும் அதாவது பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன். அடுத்ததான் கேட்கலாம்னு நினைச்சேன் யூலிப் அப்படின்னு. சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்கு போவாங்க. ஏன் சார் பேங்க்குக்கு போறீங்கன்னு கேட்டேன். சார் பாஸ்புக் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்தேன். எதுக்கு சார் பாஸ்புக் அப்டேட் பண்ணுவோம்? பையனை கேளுங்க, இல்லை பக்கத்து வீடு சின்ன பையனை கேளுங்க, அவங்க ஆன்லைன் பேங்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வழியாக ஈஸியாக மொபைல்லேயே உங்களுடைய எவ்வளோ பேலன்ஸ்னு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேங்கிங்க்கு போகிறவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான பாலிசிஸ் அண்ட் அதுக்காக தான் விஷயங்கள் விற்கப்படுது. பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட அவங்களுடைய டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்காக பேங்கர்ஸ் வந்து அவங்களுடைய டார்கெட்டை மீட் பண்ணுறதுக்காக தேவையில்லான ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க, தேவையில்லான பாலிசிஸ் விற்பாங்க. தயவு செய்து எதுவுமே வாங்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு பேங்க் விற்கிறவங்கள்ட்ட நீ எது வாங்கலான்னு கேட்கக்கூடாது. இது போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்கிறவங்கள்ட்டையோ, பாண்டு விற்கிறவங்கள்ட்டையோ, பேங்கர்ஸ்கிட்டயோ போய் எது வாங்கலான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன சாதகமான பொருள் தான் உங்களுக்கு விற்பாங்க. நீங்கள் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும், இது எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி ரிசர்ச் யாருமே பண்ணது இல்லைங்கிறது தான் வருது. கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ யூ ஆர் நாட் எகெயின்ஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ்? இல்லை, எகெயின்ஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைன்னா
கிரெடிட் கார்டு வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் வச்சுருக்கீங்க? என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. ஏன்னா எனக்கு நான் இன்டர்நேஷனல் பிளக்இன்ஸில் வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணனா எனக்கு கிரெடிட் கார்டு தேவைப்படும். ஆனால் 2 விஷயம். ஒன்று கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் 45% பர் இயர் அப்படிங்கிற புரிதல் நிறைய பேர் கிடையாது. அண்ட் பே மினிமம் பேலன்ஸ், அந்த மினிமம் கட்டினா போதுங்கிறது முட்டாள்தனங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் நிறைய அடிபட்டு அந்த ஜெனரேஷன் அடிபட்டு அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. பட் அந்த கிரெடிட் கார்டில் வாங்கினா அந்த கடன் வந்து ஒரு 3.5 வாரத்துக்கான கடன். நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்டில் வாங்கினாலும் 3.5 வாரத்துக்குள்ளே அந்த கடனை ஃபுல்லாக அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. ஸோ ஏற்கனவே 3.5 வாரத்துக்குள்ளே உங்களால் அந்த ஃபண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சாதான் முடிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். ஓகே. ஹோம் லோன் தேவையான வாங்கலாம். கார் லோன் டெஃபினட்டாக தேவையான வாங்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மிஸ் ஆகுது, ஓகே, அதை நான் எப்படி காம்பன்சேட் பண்ணலான்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது சில விஷயங்கள் சார், இது எல்லாமே வைரலாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வரக்கூடிய கான்டென்ட்டில் சில விஷயங்கள் இது வந்து ட்ரூத் ஆர் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் நீங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். நிறைய ரீல்ஸில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா 10,000 எஸ்ஐபியில் போட்டால் 1 கோடி சேர்த்துடலாம். சத்தியமாக ஒன்று. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங். ஓகே. ஆனால் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஆல்வேஸ் உண்மை அதுதான். அது யார் சொன்னாலும் எந்த கேரண்டி, அதாவது ஈக்குவிட்டியில் நீங்கள் சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, 100 மார்க்கெட் 100 வருஷம் 125 வருஷம் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவிட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் 70% ஆஃப் த டைம், அதாவது 100 டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 70 டைம் வந்து உங்களுடைய ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவீக்கம் தான் நீங்கள் கேட்ட ரிட்டர்ன் மார்க்கெட் கொடுக்கணுங்கிற எந்த வித அவசியமும் இல்லை. நிறைய பேர் 12% ரிட்டர்ன் போடுவாங்க, 15% ரிட்டர்ன் அசியூம் பண்ணும். அந்த மாதிரி அசியூம் பண்ணி தான் இந்த மாதிரி கணக்கெல்லாம் இதெல்லாம் யாரெல்லாம் போடலாம். பட் இந்த அளவு ரிட்டர்ன் வரும்னு உங்களால் யாரும் சொல்ல முடியாது. அது அதனால தான் கம்மியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அது நம்ம மிஸ்லீடிங். ஆமாம், டெஃபினட்டாக. ஓகே. ரியல் எஸ்டேட் நெவர் கிவ் அ லாஸ். மிஸ்லீடிங். 100% மிஸ்லீடிங். ஏன்னா லேண்ட்ல போட்டு இழந்தவங்க, அது லாஸுக்கு விற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று ரியல் எஸ்டேட்டுங்கிறது இன்னமும் ஒரு கிரே மார்க்கெட். அதான் சில என்ன பண்றோம்னு தெரியணும், எங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு தெரியணும், எப்படி நெகோஷியேட் பண்ணணும்னு தெரியணும், லீகாலிட்டிஸ், பிளாக் மணி எவ்வளவு, அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் ரியல் எஸ்டேட்ல இருக்கு. ஓகே. கோல்ட் இஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டெஃபினட்டா தப்பு. ஃபால்ஸ். ஓகே. ஃபால்ஸ்னா அதாவது சேஃப்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நீங்க நான் சொன்ன மாதிரி ஆபரண தங்கத்தை விற்கவே மாட்டாங்க எல்லாரும். சேஃப் can we categorize it as misleading? மிஸ்லீடிங் தான். ஓகே. எதுவுமே சேஃப்லாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் கிவ் 12% guaranteed long term returns. அதாவது இது வந்து ஃப்ராட் அப்படி சொல்றது. மிஸ்லீடிங் கூட இல்ல, தாண்டி ஃப்ராட். அப்சல்யூட் டவுன் ரேட். ஓகே. சோ 5 கோடி ரூபாய் இருந்தா 40 வயசுல ரிட்டையர் ஆயிடலாம். அது பொறுத்து, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்கு. ஓகே. ஸோ எல்லாராலையெல்லாம் முடியாது. ஓகே. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த இது வந்து இந்த மாதிரி கால்குலேட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு 30 செகண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவன் ஃபர்ஸ்ட்வே முழுசா ரீலை பாருங்க அப்படின்னு ஒரு இது வேற போடுறோம். அந்த நிலைமைக்கு வந்து முழுசா பார்க்கலைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. 30 செகண்ட் ரீல் தான். அந்த காலத்துல வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படமெல்லாம் பார்த்துருக்காங்க. 20 பாட்டு வச்சு படமெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி அதாவது யாருக்குமே வந்து, அதாவது எல்லாருமே நுனிப்புல் மேயறவங்களாயிட்டோம் சார் நம்ம. ஓகே. நுனிப்புல்லோட நுனிப்புல் மேயறவங்களாயிட்டோம். அதுதான் உண்மையான நுனி. அப்படி ஆயிட்டோம். அப்போ நீங்க எப்படி, உங்களுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியுமே நம்ம பண்ணறதே இல்லை. இது நீங்க ஏஐட்ட கேட்டா போதும், அழகா பதில் சொல்லும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்கு. சில பேரால முடியும், சில பேரால முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் a waste if you survive. அது ரொம்ப தப்பு. எப்போ வேணா யாருக்கு வேணா என்ன வேணா ஆகும். ஓகே. அது வந்து லாஸ் எல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. டெஃபினட்டா அது நான் இப்பவும் என்ன சொல்றேன், ஒரு சின்ன ரேபிட் ஃபயர்னால ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். அது என்னன்னா, என்னதான் நீங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆனாலும், என்னதான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நான் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தாலும், நான் லைஃப்ல டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கின போது எனக்கு கிடைச்ச நிம்மதி அதுக்கப்புறம் எப்பவுமே கிடைச்சதே கிடையாது. ஓகே. நான் வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் பாலிசி 2011 வாங்கினேன். என் பையன் பிறந்தவொடனே வாங்கினேன் சார். அது இன்னும் கட்டிட்டு தான் இருக்கேன். அப்போது எனக்கு பாலிசி கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது. அப்பா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலிக்கு ஒரு 60 லட்சமாவது கிடைக்கும். அந்த சந்தோஷம் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸில் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆன அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை ஆட் பண்ணி இன்னும் கட்டிட்டு தான் இருக்கேன். இல்லை, அந்த 60ஓட நிறுத்திட்டீங்களா? இல்லை, ஏன்னா அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐஐடியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஐஐடியிலே இன்னொரு 60 லட்சம் இப்போ எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே. அதனால் அப்படியே விட்டுட்டேன். ரிச் பீப்புள் டோன்ட் கீப் மணி இன் எஃப்டி. தவறு. அது தவறு. டிபெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் எஃப்டியில் போடக்கூடாதுன்றது தப்பு.
போடலாம், எல்லாமே எப்படியில் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு லாஸ்ட் செக்மெண்ட்னு கூட வச்சுக்கலாம். என்னன்னா இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ குழந்தைகளுக்கு வந்து இந்த பணத்தை பற்றின ஒரு புரிதலை எந்த வயசுலேருந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம்? ஏன்னா இந்த கான்வர்சேஷனுடைய மேஜரான புரிதல்கள் எல்லோருமே வந்து பெரியவங்களுக்கே நம்ம நிறைய பேசிட்டோம். இப்பவும் பெரியவங்களுக்கு தான் பேச போறோம். ஆனா குழந்தைகளுக்கான விஷயத்தை பெரியவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான வயசு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? வயசு நான் எப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம், சின்ன பசங்களாம் என்ன இப்போ ₹5 பந்து ₹10 பந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் ஒரு இந்த டீனேஜ் 11, 12, 13 தான் வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ்லாம் கேட்பான். அப்போ வந்து பசங்கள்கிட்ட போய் சரி நான் இதை வாங்கி தரேன், உனக்கு எக்ஸ்பிளேயர் வேணும், வீடியோ கேம் வேணும், அது வேணும், இது வேணும், மொபைல் வேணும், ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஏஜ் குரூப்புக்கான விஷயம். சரி நான் இதை வாங்கி தரேன், உடனே வாங்க முடியாது, ஆனால் நான் வாங்கி தரேன். பட் நீ போய் இன்டர்நெட்டில் பார்த்து இதுதான் பெஸ்ட்டு பொருளா, வேறு மாடல்ஸ் இருக்கா, நீ கம்பேர் பண்ணி எனக்கு நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு சொல்லு. அப்படி நம்மளை அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைகள்கிட்ட கொடுக்கணும் சார். நான் சொல்கிறது அந்த நுனிப்புல் மேயாமல் உடனே வேணும், அந்த டிலே கிராட்டிஃபிகேஷன். நான் சொல்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் டிலே கிராட். உடனே வேணுன்ற ஐடியா இல்லாமல் நீ போய் இதை ரிசர்ச் பண்ணு. அப்படி பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு. நீ ஒரு நோட் போட்டு எனக்கு டேபிள் போட்டு 3 ப்ராடக்ட் இருக்குது மார்க்கெட்டில், இந்த 3 ப்ராடக்ட்டில் நம்ம வாங்குகிற ₹10,000 ஒரு பொருள் இதுதான் பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், பிற்காலத்தில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தவொடனே தப்பு பண்ண மாட்டாங்க. எது பண்ணாலும் யோசித்து பண்ணுவாங்க, பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அவசரப்பட்டு இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு திங் எல்லாரும் ஒரு யூலிப்போ வாங்குவாங்க, ஒரு டேக்ஸ் சேவிங் எப்படி போடுவாங்க, ஏன்னா டேக்ஸ் சேவ் பண்ணும். இப்போ அதெல்லாம் போச்சு, ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் எல்லாமே போச்சு. ஸோ இப்போ அந்த தப்பு பண்ணுற வேணாம் விஷயம் கிடையாது. பட் அந்த ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மைண்ட் செட்டை நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு எடுப்பாங்க. அது பண்ணாலே 90% பர்சனல் ஃபைனான்ஸ் டன். வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய பையனுக்கு நீங்கள் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் பெருசாக அவனுக்கு நான் ஒரு அப்பாவா இந்த ஆன்சர் நாங்கள் இல்லை, அவனுடைய நான் அவன் பிறக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி நான் அவனுடைய ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். அது ஒரு இன்டூ மியூச்சுவல் ஃபண்ட். இன்டிமியூஷன் அதே தான், எனக்கு அது ஒன்று தான் தெரியும், அதனால அதான் பண்ணேன். வேறு எதுவும் ஆனால் அது பண்ணிட்டேன். அது ஓரளவுக்கு அது இருக்குது, அந்த பணம் இருக்குது, அவனுக்கு காலேஜில் சேர்க்கறதுக்கான பணம் இருக்குது. பட் ஐ திங்க் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். நான் இதை வந்து ஒரு டீச்சராக சொல்கிறேன் சார். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி விட்டுருங்க. என்னன்னா ஐஐடியில் நான் ஸ்டூடெண்ட்ஸோட பேசுகிறது அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் டீனேஜர்ஸோட பார்த்துருக்கேன், கொஞ்சம் அடல்ட்ஸோட பேசியிருக்கேன், இல்லை யங் அடல்ட்ஸோட பேசியிருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்ன வேணால் நீ என்கிட்ட பேசலாம். நீ செக்ஸோ கேர்ள்ஸோ, நீ இப்போ ரோடில் நல்ல பொண்ணு அழகான பொண்ணை பார்க்க, எந்த வேணால் நீ என்கிட்ட பேசலாம். அந்த ஃப்ரீடம் நீங்கள் குழந்தைகிட்ட கொடுத்துட்டிங்கனாலே அவங்களுக்கு வந்து உங்களை மறைக்க மாட்டாங்க. ஓகே. எது அந்த ஐ திங்க் அந்த என்விரான்மெண்ட் நம்ம வீட்டில் ஸோ அந்த ஸ்பேஸை இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க தேட வேண்டிய அவசியம். இன்ஃபேக்ட் நான் கிளாஸில் அதான் பண்ணேன். கிளாஸ் ரூமில் நீ என்ன வேணால், யாரை பற்றி வேணால், என்ன வேணால் கிளாஸ் ரூமில் பேசு. நம்ம கிளாஸ் ரூமில் நானும் அதை பண்ணுவேன். கிளாஸ் ரூமில் பேசுறது வெளில போகக்கூடாது. ஓகே. அதே மாதிரி தான் வீட்டில் அந்த 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 ஃப்ரீடம் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம். ஏன்னா ஒரு டீனேஜருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு பேரண்டால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா டீனேஜர்ஸ் வந்து என்னெல்லாம், என் பையன் வந்து யூடியூப் பார்க்குற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவன் இங்கிலீஷ் தான் பேசுகிறான், ஆனால் அது இங்கிலீஷே எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஜென்சி இங்கிலீஷ்லாம் எனக்கு சத்தியமாக புரியும். எல்லாத்துக்கும் ஸ்லாங் எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆனாலும் அவனுடைய ப்ராப்ளம்ஸ் அவன் கரெக்டு தப்பு என்கிட்ட வந்து அவன் சொன்னான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் சொல்கிறேன். டாய் ஸ்டோரி 5 ஃப்ளாப் ஆக போகுதுன்னா $1 பில்லியன் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ். அது ஓகே. ஒடிசி சூப்பர் ஃப்ளாப் ஆக போகுதுன்னா எப்படிடா இதெல்லாம் சொல்கிறேன்னா, யூடியூபர்ஸ் சொன்னாங்க சார். அப்பா யூடியூபர்ஸோட ஒப்பீனியன்னா, இதெல்லாம் நம்பாதரா, எல்லாம் உளறாங்கடா, நானே யூடியூபர் தான்டா, எல்லாம் உளறாங்க, இன்னொரு அவதாரம் இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அவனுக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பணத்தை காமிச்சோன்னே அவனுக்கு தெரியுது, ஓகே இது வந்து ஒப்பீனியன். ஓகே. ஸோ நீ வந்து ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாருமே வந்து தன்னுடைய நம்பிக்கையை வந்து அப்படியே ரூல் மாதிரி பேசுவாங்க. இது உன்னோட நம்பிக்கை, உங்ககிட்டயே வச்சுக்கோ பத்திரமா. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்டிங்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது எப்போ முடியும்னா அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும். எதை பற்றி வேணால் நீ பேசலாம் என்கிட்ட, உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. நான் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், உனக்கு பனிஷ் பண்ண மாட்டேன். அந்த ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், இது வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம சொசைட்டி. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணலாமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணலாம்.
தட்ஸ் ஹவ் ஐ சி. கிரேட் தேங்க்யூ சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் பையனுக்கு பண்ண மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃப்ரீடம் தான் அப்படின்னு நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். 100%. ஸோ பியாண்ட் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாட் எவர் யூ டிட், திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ரீடம் வாட் யூ கேன் கிவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நதி அப்படியே ஓடுற மாதிரி இந்த கான்வர்சேஷன்ல நிறைய அப்படியே கரைகளை தொட்டு போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசணும். அண்ட் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் திஸ் கான்வர்சேஷன். ஹோப் வி வில் கண்டினியூ திஸ் கான்வர்சேஷன் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் இன்னும் உங்களுடைய வீடியோக்கள் மூலமா நிறைய மக்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் பற்றின ஒரு விழிப்புணர்வு, சேமிப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வு, பணம் பற்றிய ஒரு தேவையான அந்த புரிதல்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல அந்த இறைவன் கிட்டையும் இயற்கைக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.